மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். அது வெளுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டம். அது வெளுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டம். மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். அடியா குத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம். குத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம். அத வச்சு பொழைக்கணும் சொத்து சுகமாட்டம். அத வச்சு பொழைக்கணும் சொத்து சுகமாட்டம். மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்கரும்பாட்டம். உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பைய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்கரும்பாட்டம். உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பைய கச்சிதமா வரட்டும். அடியா பத்தும் நெருப்பகானே இங்கே வரட்டும். அந்த பஞ்சு மனசில பத்தும் நெருப்பகானே இங்கே வரட்டும். மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். பொண்ணுக்கு ஒரு புள்ள பொறக்கணும் செவந்தி பூவாட்டம். அவன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு பூத்த ரோசா பூவாட்டம். சின்ன பொண்ணுக்கு ஒரு புள்ள பொறக்கணும் செவந்தி பூவாட்டம். அவன் கண்ணம் இருக்கணும் இன்னைக்கு பூத்த ரோசா பூவாட்டம். கண்ணு தோறக்கணும் தங்கச்சி என்னாட்டம். ஒரு பொண்ணு பொறக்கணும் கண்ணு தோறக்கணும் தங்கச்சி என்னாட்டம். அடங்கொப்புறான மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். அது வெளுத்திருக்கணும் மல்லிய பூவாட்டம். குத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம். அத வச்சு பொழைக்கணும் சொத்து சுகமாட்டம். மனசு இருக்கணும் பச்சை புள்ளையாட்டம். வாப்பா ஐயா கண்ணே, விலை எப்படி? என்னமா நீங்க புரிஞ்சா விலைய பத்தி கட்டுக்கிட்டு படி பத்தனாவே? படி பத்தனாவா? என்னம்மா ஏமா இதுக்கு முன்னாடி பூவை பார்த்தது இல்ல? ஆரமா சரக்க பவுன் கணக்கா கிடக்கு. இந்த பூவை நீ தலையில வச்சுக்கிட்டியானா நீ ரொம்ப லட்சணமா இருப்ப. ஆமா ஏங்க நான் என்ன மத்தவங்க மாதிரி நேற்று பூவும் இன்னைக்கு பூவும் கலந்து விட்ட வியாபாரம் பண்றேன் இல்ல கோயில அர்ச்சனை கொடுத்த போது திருப்பி கொண்டாந்து வியாபாரம் பண்றேனா? யோ வயத்த கழுவ 4 காசு கிடைச்சா போதும் கடவுளுக்கு போய் வியாபாரம் பண்றேன்யா. சும்மா கூட எல்லாம் சரிதான்ப்பா.
உன் வியாபாரத்துல தில்லு முள்ளு இருக்காது, நீ பொய் சொல்ல மாட்டேங்கிறது ஊருக்கே தெரியும். என்னவா? இருந்தாலும் விலை ரொம்ப தூக்கலா இருக்க. ஒரு 1 2 குறைச்சிக்கிட்டியானா நாங்க ஒரு 1/2 சம்பாதிக்கலாம். அவன் கொண்டு உங்களுக்கு தெரியும் இல்ல, 2 வெட்டினாலும் சொன்ன சொல்லு மாற மாட்டான் ஐயா. கரெக்டா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, இல்லன்னா அடுத்த கடை பாருங்க. அடுத்த கடையில வாங்குறதுக்காப்பா இவனை தேடி இவ்வளவு தூரம் தான். இந்தாப்பா ஹரிச்சந்திரா, போடு, உன் விலைக்கே போடு. ஆஹா, ஏய் இமிர பாத்தியா? ஏமா பூது என்ன வேலை? பத்தனா கடையும் சேர்த்தா? எப்படி இதையும் சேர்த்து ஏய் என்னடா வந்துச்சீங்க? அவன் உன்னை அரைஞ்சு புட்டானா? அதான் காது கோயிங்குதா? ஏண்டி நான் யாருன்னு தெரியுமாடி? நீ பெரிய வள்ளிக்கோட்டை மைனரு சர்த்தம் போடா. ஆமாண்டா, நீ என்ன டீங்கிறப்ப நான் உன்னை டாங்கப்படாதா? ஏய் என்னடா பிஞ்சு முருகன் கிட்ட பேசிட்டு இருக்கிற? கீழே எடுத்து போட்டு 4 கும்பு கும்பு வாடி கீழே, வாடி கீழே, வாடி இறங்கி வாடி. என்ன திமிருடி உனக்கு? பொட்ட பசங்களா, சரியான ஆம்பளைங்களா இருந்தா ஒவ்வொருத்தனா வாங்கடா. என்னடி பண்ணுவ? முட்டைன்னா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இந்த கைதார என் தங்கச்சியை பிடிச்சினே. அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, எங்காவது படாத இடத்துல பட்டு போசுக்கு மூச்சை விட்டு விட்டாங்க சாவிட்டுவேன். இந்த பையன் என்ன அக்கிரமம் செஞ்சா தெரியுமா பாட்டியா? தங்கச்சி கையை தொட்டு விட்டேன். ஏண்டா தண்ணி போட்டு கையை தொட்டியானவ? இந்த பொண்ணு தான் துடுக்குத்தனமா பேசிட்டா. நானடா பேசுனேன், நீ தானடா பேசுன, நினைச்சு இந்த குட்டியா மாதிரி குறகுன்னு குறைச்சிட்டு இருக்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல, இனிமே இந்த பக்கம் வருவியாடல ஓடிடு. இனிமே தப்பி தவறுங்க பக்கம் வந்து ஐயா கண்ணு போனம் இருக்கலாம். ஓடு ஓடு. ஏமா தாய, நாங்க இத்தனை ஆம்பளை நிக்கும் போது அவனை போடா வாடாங்கிறிய. நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் வா அடி போ அடி, நான் அதெல்லாம் கேட்கறது யோகியது இல்ல. தாயே தாயே, நான் உன்கிட்ட பேசுறேன். செல்லம்மா நீ இந்த பக்கம் வா. செல்லம்மா, உன் தங்கச்சி யாரையும் துடுக்குத்தனமா பேசி ஊர் ஒம்ப இழுத்துக்கிட்டு வந்துடுது. அதனால அதை வெளியே தெருவு அனுப்பாதேன்னு உனக்கு படிச்சு சொல்லிருக்கானா இல்லையா? பாட்டியா, அவளை நானா அனுப்புறேன்? பிறந்தவன் புறப்பட்டு போனா பூனைக்குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுறா. அது சரி. இன்னைக்கு நேற்று வழக்கமாயுது. அந்த முட்டாப்பாய அந்த புள்ளைய பொறப்புல இருந்தே அப்படி வளர்த்து விட்டான். அட வெளியே தெருவு போறதுனால ஒண்ணு குத்தம் இல்ல. கொஞ்சம் வாய அடக்கிக்கிட்டு வந்துட்டா வம்பு இல்ல. பாட்டையா, அவ வாய அடக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுதான் போன வருஷமே உங்க பையனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நான் சொன்னேன். நீங்க என்னடான்னா பையனோட படிப்பு கட்டுடணும்னு முட்டு கட்ட போட்டுட்டீங்க. என்ன செல்லம்மா, என் தலைமுறையிலேயே ஒரு பய பிஏ படிச்சது இல்ல, இந்த பய படிச்சு முடிச்சு விட்டான். அட நாளைக்கோ நாளன்னைக்கோ பட்டணத்துல எடுத்து வந்து விடுவான். வந்த உடனே உன் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். பொண்ணு மாப்பிளையும் பார்த்து புடிச்சு போச்சுன்னா வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சு விடுவோம். பசிக்குதுக்கா, இரு வாரேன். என்ன இந்த ஆத்த அந்த கிழங்கிட்ட என்னத்தை பேசிட்டு நிக்குது? பாட்டையா, இந்த விஷயத்தை இனிமேலும் தள்ளி போடக்கூடாது. இந்த வருஷத்திலேயே முடிச்சிடுவோம். பசிக்குதே. அது 2 கத்துது, பசி வந்துட்டாப்ல இருக்கு. நீ முதல்ல கொண்டுட்டு போய் சோத்த போடு. உன் இஷ்டப்படியே இந்த தை மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். நீ போயிட்டு வா. என்னக்கா புள்ள பசி பசி துடிச்சு நிக்குது? நீ நம்ம பாட்டியாட்ட பேசி நிக்கிற இந்த நேரத்துல? எல்லாம் அந்த புள்ளையோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புள்ளையோட கல்யாணமா? எப்ப? வர்ற தையிலேயே முடிச்சிடலான்னு சொல்றாரு. ஆடி சமாளிச்சு பண்ணலாம். ஏக்கா பாட்டையா மாமா படிச்சு விட்டு பட்டணத்துல இருந்து வந்துட்டானாமா? இன்னும் 2 நாள்ல வந்துருவானா? வந்ததும் பொண்ணை பார்க்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வரட்டும், பாக்கட்டும். பேசி முடிச்சு வர்ற தை மாயத்துல பந்தாக்காரன் நட்டு போடுவோம். என்ன வர்ற தை மாத்திலயும் கல்யாணத்தை முடிச்சு போடலாம் நீயும் முடிவுக்கு வந்துட்டியா? ஏண்டி அத்தா, உன் வயசு என்ன? இன்னும் உன் அண்ணன் பின்னாலே பூனைக்குட்டி மாதிரி சுத்திட்டு திரியலான்னு பாக்குறியா? பொறாம இருந்தா சொல்லாத்தா, உன் பின்னாடியே சுத்தி எடுத்துறேன். வாய முடி. உள்ளே ஒண்ணும் சொல்லாதாமா? சர்வசுமா கடடா. பெரியவங்க சின்னவங்க மட்டும் மரியாதை இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பட்டித்தனமா பேசி ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்து நிக்கிறான். என்னக்கா நீ இன்னமும் பச்சை புள்ள தானே இது? ஏல, உனக்கு அவ பச்சை புள்ளடா, ஊருக்கு அவ வயசு வந்த குமரி. அடி ஆயா 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 ஆயா. எங்க அக்கா எம்மாம்பெரிய ரகசியத்தை எடுத்து விளக்குது. 1000 தடவை சொல்லிருக்கிற பிள்ளைக்கு நேர கை நீட்டாது. என்ன எப்படி இத பாரு, என்னைக்கு நீயா என்கிட்ட வந்து அண்ணே எனக்கு கண்ணாலம் கட்டி வைன்னு சொல்றியோ அன்னைக்கே உனக்கு கண்ணாலம் கட்டி வைக்கிறேன்.
நம்ம தலையாரி சிங்காரத்துல யாரோ வெட்ட வர்றோம். டேய் நில்லுடா டேய். போடுடா. டேய் நில்லுடா. ஐயா கண்ணே சின்ன பொண்ணு டேய் நில்லுடா டேய். 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 போய் நில்லுடா டேய். ஐயோ விட்டுட்டாயா. ரெண்டு துண்டா விட்டுட்டாயா. நான் கொலால போற டேய். கொலால போற. கொலால போற டேய். 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 ஐயோ பட்டவளே அசங்க இப்படியே போட்டுற பிட்டு கட்டுங்க ஆட்டை பையன் வெள்ளச்சாமி பையன் பரம்பரை கொலகாரன் ஐயா கண்டு மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடு. எங்க விஷயத்துல தலையிட்ட உங்க தலைய வாங்கி விடுவேன். தலைய வாங்குறதா உன் குடும்ப தொழிலாச்சு. அதானே. சும்மா மெல்டாத நடையாட்டாச்சு உருமன ஒத்து குடும்பத்தி ஆமா. தலையாரி சிங்காரன் தீண்டானா? அவன் தீண்டானுங்க. ஆனா வெட்டுல இடத்துலயே நம்ம நடிகஜமா குடிபட்டுட்டாருங்க. என்ன போலீஸ் கிட்டியா? இல்லீங்க, நம்ம ஊரு பூக்கார ஐயா கண்ணு இல்லீங்க. அவனும் அவன் தங்கச்சியுமா சேர்ந்து நடிகஜமான உடும்பு புடியா புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்னப்பா ஆச்சா? 105 நீ இங்கே இரு. என் கூட வாப்பா. நீங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி வாங்க. இன்ஸ்பெக்டர், ரெண்டு படமும் சேர்த்து வெட்ட இடத்துல கிடக்கு. ரெண்டு துண்டையும் வண்டியில ஏற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு. நான் போய் சூப்பரண்டுக்கு தந்தி கொடுத்துட்டு வரேன். எஸ் சார். வாங்க போகலாம். வணக்கம் சார். என்ன சமாச்சாரம்? நாங்க யாருன்னு தெரியுமே. தலையாரி சிங்காரத்தை வெட்டின வெள்ளைச்சாமிக்கு நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே? ஆமாங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா. ஓஹோ, நீங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கு. வாங்க. சும்மா என்ன டேசல்ல நிக்கிறோம். அவன் கால்ல வரைக்கும் விழுந்து பார்த்தேன். அதுல இருந்து உங்க வீக்னஸ் அவன் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான். கத்த கத்தையா நோட்டை கொடுத்து அதுக்கு அவன் மசியல சார். பசுவேனா அவன் பணத்தை வாங்கிட்டா சந்திக்கு சந்தி குறைஞ்சு எடுத்துருவான். தானும் மாட்டி விடுவோம் நல்லா புரிஞ்சு போச்சு. மாட்டேன்னு விட்டான். இப்படி எதுலயுமே கட்டுப்படாதவன வேற என்னதான் சார் பண்றது? பொதுவா மிஸ் வேசாந்தி போலீஸ் ஆபீசரா இருக்கப்பட்டவாளே கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டா தான் இருப்பான். அதுலயும் உங்க தம்பி தான் கொலை பண்ணிட்டாங்கிறத உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் நல்லா புரிஞ்சு விட்டார். பொசிஷன் இப்படி இருக்கிறச்ச கொலகாரனை காப்பாத்துன்னு எடுத்த எடுப்புலயே இன்ஸ்பெக்டர் கால போய் விழாமோ? எங்க எல்லாம் வந்து விழுந்துக்கணும். பரவாயில்ல, லேட்டா போனாலும் வந்து விழுந்துட்டே. இனி அவளை நான் பிடி பிடிச்சு விடுறேன். நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி கொஞ்சம் கூட உறுதி பண்ணிக்காதே. நம்ம உறுதி பண்ணிக்க வேண்டிய பார்ட்டி எல்லாம் யார் தெரியுமோ? யார் சார்? இந்த கொலையை கண்ணால பார்த்து கொலகாரனை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாலே இந்த பூக்கார ஐயா கண்ணா அவன் தங்கச்சியும் அவாதான் இந்த கேஸுக்கே ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் நீங்க போய் விட்டுசா மாத்திருங்க. உங்க தம்பியே கோர்ட்ல இருந்து சும்மா ஜாம் ஜாம்னு பாப்புல அழைச்சிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வந்துடும். பொறுமல்லையோ? நாம பேசிக்கிட்ட மாதிரி பொண்ணை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சு போச்சுன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சு விடுவோம். வச்சு விடுவோமா? அடி சமாளிச்சு விடுவோம். என்ன மாப்பிள்ள வந்திருக்கிறாரு பாத்தியா? எப்படி? சரி சீக்கிரம் போய் தங்கச்சி அலங்காரம் பண்ணி கூட போ. இதோ இதோ இருக்கட்டும். நீ உள்ள போய் உட்காருப்பா. ஐயா கண்ணு, நாம ஏழைங்க 4 பேரை அண்டி பிழைக்க வேண்டியவங்க. ஊர்ல யாரு யார பகைச்சுக்கிட்டா என்ன, எவன் எவனை போட்டு வெட்டினா நமக்கு என்ன? சரிதான். இவ்வளவு நேரம் இத பத்தி அக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அட விடுபாட்டா, எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தன் இருக்கான். எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். அட இருப்பா, எல்லா விஷயத்திலையும் இப்படி சின்ன புள்ளத்தனமா எடுத்தெறிஞ்சு பேசினா எப்படி? நீ யார பகைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமோ? யாரு? வள்ளிக்கோட்டை மைனருடைய இந்த கிராமத்து சொத்துக்கு அவனுங்க கார்வார். ஆனானப்பட்ட மனுஷன்கள்லாம் அந்த முரட்டு பயலுக்கு முன்னால அடங்கி முடங்கி போயிட்டு இருக்கும்போது நாம அன்னாடம் காய்ச்சிங்க அவனுங்களை பகைச்சுக்கலாமோ? அடே அவனோ பழிபாவத்துக்கு அஞ்சாதவனுங்கடா. அட நிறுத்து பாட்டையா, அப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துராது. இங்க பாரு, நாம மட்டும் சத்தியமா நடந்துகிட்டா கடவுள் கட்டாயம் நம்மளை காப்பாத்துவார். அந்த கடவுள் தான் வந்து உன்னை காப்பாத்தணும்டா. ஏன் மனுஷால் வந்து காப்பாத்தக்கூடிய காரியத்தை நீ பண்ணல. கடவுள் என்ன காப்பாத்துவார். பாப்போம்.
மாப்பிள்ள வந்து ஒரு நாளையா காத்துட்டு கிடக்குறாரு. நானும் வாடி வாடின்னு தொண்டை தண்ணி போவ கத்திக்கிட்டு கிடக்குறேன். நீ அழிச்சாட்டம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏய், நீ தலை சிரிக்க வர போறியா இல்லையா? என்னக்காவது எப்ப பார்த்தாலும் இந்த சின்ன பிள்ளைகிட்ட கடுகடுன்னு விடுறேன். இப்பதான்டாப்பா கடுகடுங்கிற. அப்போ பிடிச்சோம் அம்மாங்கிற, தாயங்கிற, தங்கச்சிங்கிற, உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையலடா. பாருடா, இப்பவும் பாருடா எப்படி உட்காந்துருக்கான்னு. பாருடா நீயே. போய் தலை சீர் பண்ணிக்க போ. என்ன நான் சம்மதிக்கிறப்பதான் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன்னு சொன்னீல்ல, அப்புறம் என்ன இப்பவே பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் அவசரம் என்ன இதெல்லாம் விவரம்? அது வந்துமா, இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு இப்பவே தீர்மானம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீ சொல்ற நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போகுது. எனக்கு சுத்தமா புரிஞ்சு போச்சு. எப்படின்னா, நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கு. எப்படியாவது எவன் கழுத்திலாவது கட்டி விட்டு ஓடுறீன்னு விரட்டி கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்த பிறகு நான் என்ன செய்ய முடியும்? போறேன். எக்காடி உன்னத்தாத்தோ போ, எண்ணெயை கொண்டாந்து தலையில கவரு, சீப்ப கொண்டாந்து இழுத்து வாரு. நல்ல கொட்டு மாளத்தோட ஜிங்கு ஜிங்குன்னு கடைசி பயணம் போய் சேர்ந்தட. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தலை சீவும் வேண்டாம், அலங்காரம் செய்யவும் வேண்டாம். போய் பாட்டாயிட்ட சொல்லிடு. கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போ. எடே, என்னடா இது? அவ என்னமோ சொல்லிட்டான்னுட்டு என்னமோ சொல்லிடுச்சா? என்ன வார்த்தை சொல்லிடுச்சுக்கா இந்த பிள்ளை. இத பாரு, நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காத. புருஷனை இழந்துட்டு நிரந்தரமா நீ இங்கேயே வந்து தங்கிட்டு இல்ல. உன்னையே நான் பாரமா நினைக்கலையே. சின்ன பிள்ளைல இருந்து என் தோள் மேல தூக்கி தூக்கி வளர்த்திருக்கிறேன்க்கா. இதே நான் பாரமா நினைக்க போறேன். இதுக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. காவதி, என்னையே தப்பா நினைக்கும் போது பெரிய மனுஷன் அவன் தப்பா நினைக்கிறான். அதுக்காக இவருக்கு வருத்தம் வந்தது. போடா நீ. நேத்திய கழுத பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டியதானே? ஏய், என் பைத்தியக்காரி, திருப்படி இப்படி நீ ஒண்ணு கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம். உன் மேல உசிரியே வச்சிருக்காண்டி அவன் இப்படி கண் கலங்க வச்சுட்டியே. காலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா உன் வயசுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் இல்ல? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கல? உனக்காக தாண்டி. ஊருக்கு அப்பாற மாதிரி நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன் எப்படி கல்யாணம் செஞ்சுக்குவான்? பாரு, உன் அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு பாக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? என்ன செய்ய போறேன்? நான் கல்யாணம் செஞ்சுக்கிறியா? அவனை கூப்பிட்டு சொல்லு. நீ கூப்பிடு, நான் சொல்றேன். ஏ தம்பி, ஓடியாப்பா. ஏங்கா யார் அவன்? நீ ஏன்டா இப்ப முருங்கை மரம் ஏறிக்கிட்ட? அவன் சொல்றத கேளு. கேட்ட வரைக்கும் போதும். இப்ப என்ன சொல்றான்னு கேளுன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சே, அது என் ஜென்மத்துக்கு போதுங்கா. ஏ அவ அரியா புள்ள. என்ன அரியா புள்ள? தெரியாதனமா ஏதோ சொல்லிட்டா. என்ன தெரியாதா? அதுக்காக நீங்க மன்னிக்க கூடாதா? இந்தாத்தா, இப்ப நாங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டோம்? நீ பெரிய மனுஷி எங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ண வந்து நிக்கிற. நீ விலகாத்த, நாங்க பேசிக்கிறோம். இந்தாண்ண, நீ சொல்றபடி நான் கேக்குறேன். வேண்டாமா, இனிமே ஓவலிக்கு நான் வர மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எங்க அண்ணனுக்கு வர கோவத்தை பாரு. இந்தாண்ண, நீ சொல்றபடி நான் கேக்குறேன். இத பாருமா, நான் சொல்றேனேன்னு நீ ஒண்ணு கேட்க வேணாம். பாட்டியா மௌன நீ ஒரு தடவை பாரு. பிடிச்சிச்சுன்னா சொல்லு, இல்ல போயிட்டு வர ஏன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். நீ பாத்துட்டு இல்ல? நான் பாத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். அது எனக்கு தெரியுதம்மா. இருந்தாலும் அந்த பையன் ஒன்ன ஒரு தடவை பார்க்க வேணாமா? நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். அத தரமா நான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். போமா அம்மாடி. ஆமா, நான் உன்னை பாரமா நினைக்கிறேன்னு சொன்னியே, என்ன பார்த்து நீ அந்த வார்த்தையை கேட்கலாமா? என்ன, அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களா? அம்மா அம்மா அம்மா, கேட்கலாமா? நல்லா கேட்கலாமா? அக்கா, சீக்கிரம் அலங்காரம் பண்ணி அனுப்புக்கா. அந்த ஐயா கண்ணு பைய வீடு எங்கடா இருக்கு? அதோ அந்த கடைசி கூரை வீடு தானே அவன் வீடு. டேய், நான் அந்த பையகிட்ட ஒரு மாதிரி தடுக்க பேசி வளைச்சு மடக்குவேன். அப்ப நீ குறுக்க பூந்து ஏதாவது பேசினீன்னா காரியம் கெட்டுப்படும். அங்க வந்து வாயை திறக்க கூடாது. விஷயம் முக்கியம். பாப்பலாம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. அது கல்யாணத்தை நல்ல நாளும் கிழமையும் பார்த்து சீரும் சிறப்புமா நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன். பாட்டையா, அடே அப்பா, ஓ அபிப்பிராயம் எப்படியே அமக்களமா அமோகமா நடத்துவோம்டாப்பா. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போனோம்னா அதுவும் சுவாரஸ்யமா இருக்காது. அது சரி, அதுக்காக வருஷ கணக்குல தள்ளி போட்டுக்கிட்டே போவாமா என்ன? அதுல பாத்தியா, இப்ப நான் வச்சிருக்கிற மல்லிகைப்பூ பதியம் வர்ற தை மாயத்துல பூத்துடும். காசு பணமும் கை நிறைய சேர்ந்துடும்.
கல்யாணத்தையும் கையிலே வச்சுக்கிடுவான். அது சரிடாப்பா, இப்ப கையில காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேறு காரணம் அல்லது. இல்ல பாட்டையா, ஓ இட்டபடியே கையிலேயே கல்யாணத்தை நடத்தி விடுவோம்டாப்பா. விவகாரம் வெளியில ஒரு பெரிய மனுஷங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கும் போது அவங்கள வான்னு சொல்றதுதான் முறை. என்னால முடியாது பாட்டையா. ஏய் கூப்பிடுறதுனால ஒண்ணு கெட்டுடாது. கூப்பிடுறா. ஏய் நெடு நேரமா நிக்கிறாங்க. கூப்பிடுறா. கூப்பிடுறா. வாங்க. வரணும் வரணும். வாங்க வாங்க. என்ன கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நல்ல நேரத்துல தான் நாங்களும் வந்திருக்கிறோம் போல் இருக்கு. ஆமாங்க. எப்ப கல்யாணம் வச்சிருக்கோம்? வர்ற தையிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அப்படியா? ஏன் அவ்வளவு நாள் தள்ளி போகுது? நான் சீக்கிரமே வச்சுக்கலாம்னு தான் சொன்னாங்க. ஆனா தங்காச்சி கல்யாணத்துக்கு பணம் காசு கையில இல்லையேன்னு ஐயா கண்ணு யோசனை பண்ணுங்க. அப்படியா? டேய் ஐயா கண்ணு உட்கார். இருக்கட்டும், உட்கார. டேய் பரவாயில்ல. ஐயா சொல்றாரு உட்கார்றே. டேய் ஐயா கண்ணு, உன் தங்கச்சிக்கு தானடா கல்யாணம்? ஆமாங்க. கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு பணத்தை பத்தி யோசிக்கலாமா? கடனை உடனப்பட்டாவது கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானடா. அம்மாடி, கடன் கப்பி வாங்குறதுன்னா எனக்கு ஒரே உதறலுங்க. இப்ப மட்டும் நீ கடன் படாமலா இருக்க? பேசலாங்களா? அடுத்த வீட்டுக்காரங்கிட்ட கூட ஆனா பைசா கடன் கிடையாதுங்களே. அடா முட்டாளே, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கான்னா அதான்டா நிஜமான கடன். டேய், ஆனா பைசாவை எப்ப வேணாலும் திருப்பி கொடுத்துடலாம். ஆனா கன்னி கடனை காலாகாலத்துல அடைக்கலன்னா அதை நம்ம கௌரவத்தையே அடமானம் வைக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுரும். நூத்தர ஒரு வார்த்தைங்க. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். இதுல என்னையா பெரிய மனுஷத்தனா? பொண்ணை பத்தவன் எத்தனை பேர் என் வீட்டுக்கு வந்து என்னென்ன கதைகளை சொல்றான். அவனை சொல்றதெல்லாம் எண்ணி பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு எண்ணாமவே அள்ளி போட்டுறது. எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றான். இவனுக்கு என்ன? நம்ம ஊரு பிள்ளை, நமக்கு வேண்டிய பிள்ளை, நமக்கு தெரிஞ்ச பிள்ளை. நேர வீட்டுக்கு வந்து இன்னது வேணும், இன்னது விஷயம். பொண்ணை கொடுக்க மாட்டேன். ஐயோ, அள்ளி கொடுத்த கையை அசந்தா போயிடும். கேட்டுக்கிட்டேடா? புரிஞ்சுக்கிட்டியா? ஏகண்ண நேர வீட்டுக்கு போ. கணக்க பிள்ளைய பாரு. உனக்கு என்ன பணம் தேவையை வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடு. ஏன்டா முடிக்கிற? கையெழுத்த பத்தியா? ஒரு எழுத்தும் தேவையில்லை. உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு வா, சௌரியப்படும் போது கொடுத்துரு. வா போலாம். அண்ணே, ஐயா கண்ணு பேசணும்னு சொன்னீங்க. அது சின்ன விஷயம்டா, எப்ப வேணாலும் பேசிக்கலாம்டா. வர போலாம். இருங்க தாத்து ஏதாவது சாப்பிட்டு போலாம். எதுக்கு? வேண்டாமா. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மோராவது சாப்பிட்டு போங்க. சரி, உன் விருப்பம். உன் பிரியத்தை ஏன் கெடுப்பானே. டேய், என்ன விஷயம் எப்ப பேசணும்னு தெரிய வேணாமா? எங்க மறந்துட்டியோ நினைச்சேன். செல்லம்மா, என்ன பாட்டியா? இந்த பெரிய மனுஷங்க நம்ம வீட்டுக்கு சும்மா வரல. இந்த கொலைகேசு சம்பந்தமா தான் ஐயா கண்ண குழப்ப வந்திருக்காங்க. அதை என்ன வச்சுக்கிட்டு பேச மழுமாறுறாங்க. புரியுது. அதனால நான் இங்க இருந்து மெதுவா நவந்துடுறேன். அவங்க ஐயா கண்ணுகிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி அவங்க பக்கமே சேர்த்துக்க சொல்லிவிடு. நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய அடுத்த விவகாரம். அவங்க சொல்றதை கேட்டு நாம அவங்களுக்கு உள்ளாட ஆயிட்டோம்னா காசு பணத்தை கண்ணை மூடிக்கிட்டு வாரி இறைப்பாங்க. கல்யாணத்தையும் முடிச்சு விட்டு களி தேர்ந்துக்கிறா அப்படின்னு உட்காந்துடலாம். என்ன இந்த விவரத்தை நீ ஐயா கண்ணுக்கு எடுத்து சொல்லு. அவங்க இருக்குப்பா ஏதாவது உலகிட்ட இருக்கு. இல்ல பாட்டியா, நான் நல்லா எடுத்து சொல்றேன். நான் ஓடிடுறேன். ஓடுங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு உத்தரவு கொடுக்கணுங்க. போயிட்டு வாங்க. போய் வேலைகளை கவனிங்க. போங்க. அது சரிதான். வட தம்பி போலாம். ஐயா கண்ணு, கல்யாணத்துக்கு என்ன செலவாகும்? அது எவ்வளவு சிக்கனமா முடிச்சாலும் ஒரு 1000 தாண்டாதுங்களா? நான் என்னமா 5000 10,000 செலவாயிடும் நினைச்சல உன்னை வீட்டுக்கு வாடான்னு சொல்லிவிட்டேன். வீராசாமி, பண்டாபிசில பணம் கட்டுறதுக்கு எடுத்து வந்திருக்கீல, கொண்டா. ஐயா கண்ணு, 2000 ரூபாய் இருக்கு. பணத்தை பத்திரமா வச்சுக்க. கல்யாணத்தை பிரமாதமா முடிச்சிடு. போலாம். அந்த கேஸ் விஷயமா பேசணும்னு சொல்லி. ஏன்டா கேஸ் உயிரை விட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் நம்ம ஆள்ற சௌரியமா சொல்லுவோம். போலாம். இருங்க, அது என்னங்க இது கேஸ் விஷயம்? அப்பல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கீங்களே. ஒண்ணு இல்ல, நம்ம தலையாரி குல விஷயமா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல போறீல்ல, அத உனக்கும் கெடுதல் இல்லாம நமக்கும் கெடுதல் இல்லாம அப்படி பொதுப்படையா சொல்லி விட்டுற வேண்டியது. புதுப்படையான எப்படிங்க? அதாவது கண்ணால கண்டதை அப்படியே சொல்லாம அப்படியே இப்படி மூடி மறைச்சு மழுப்புனாப்புல சொன்னா போதும். ஏங்க, வெட்டினது உங்க தம்பி வெள்ளச்சாமி தானுங்களா? ஆமா, நான் அதைத்தானே கோர்ட்ல சொல்லணும். அதேதான். ஆனா வெள்ளச்சாமி தான் வெட்டினான்னு சொல்லாம வெள்ளச்சாமி மாதிரி ஒரு ஆளு வெட்டான்னு சொல்லிட்டு தீர்ந்தது. இது பொய் இல்லீங்களா? இது எப்படியா பொய்யாக? அதான் மாத்தி சொல்றேனே. என்னதான் மாத்தினாலும் பொய் தானுங்களே.
நான் இந்த பொய்ய போய் கச்சேரில சொன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாளா? எவன்டா கேட்பாங்க? ஏய் ஐயா கண்ணு, வெள்ளச்சாமி வெட்டினத நீ, உன் தங்கச்சி, இந்த 2 பேரை தவிர வேற யாரா பார்த்தா? மூணாவது ஒரு ஆள் இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் யாரா சொல்ற 5000 10,000 கொடுத்தா அவனை அப்படியே அமுக்குறேன் முடியுங்களா? மூணாவது ஆளா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தது அந்த கடவுளுங்க. கிறுக்குப்பலே, கடவுளாடா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல போறாரு? கடவுள் சாட்சி சொல்ல வரமாட்டாருங்க. ஆனா பொய் சாட்சி சொன்னவங்கள கண்டிக்காம விட்டுருவாரா? பாருங்க, பொய் சொன்னா கடவுள் கண்ணை வச்சிருவாருங்க. போடா கேனப்பல, பொய் சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்ணை வஞ்சு போயிடுங்கிறது உண்மையா இருந்தா இந்த உலகத்துல ஒரு பயலுக்கு கூட கண்ணே தெரியாதுடா. உலகத்தை பத்தி நமக்கு எதுக்குங்க? நம்ம கண்ண வியாமதான் சரிதான். நல்ல வருது வாயில. ஏய், உங்ககிட்ட ஒரு பூந்தோட்டம் இருக்கே, அது உனக்கு சொந்தமா குத்தகையா? குத்தகை சொந்தமாக்கி தரட்டுமா? நம்பிக்கை இல்லையா? டேய், பணத்தடு. அந்த குத்தகை நிலத்தை நீயே சொந்தமாக்கிறான். இது லட்சம் கொடுத்தாலும் சரி, ஒரு பொய் வர இல்லை. நீ கேட்கிற தொகையை தாரண்டா. இன்னொரு சென்மம் எடுக்கணும். அம்மா, உனக்கு குடும்ப கஷ்டம் தெரியும். இவன் பேசுறதுக்கு ஏதாவது நியாயமா இருக்கா? நான் இங்க இருக்கவா போகவா? ஐயோ, நீங்க இருங்க, நான் எல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வரேன். வாடா, நீங்க போயிடாதீங்க, இருங்க இங்கேயே. நான் ஏன் போறேன்? இன்னைக்கு பூரா இங்கதான். நீ 10 ஜென்மம் மாடா உழைச்சாலும் இவ்வளவு பெரிய தொகையை சேர்ந்தா போல கண்ணால பார்க்க முடியுமா, கையால தொட முடியுமா? அதுக்காக என்ன பொய் சாட்சி சொல்ல சொல்றியா? பொய்யாரா சொல்றாங்க? ஒரு வாட்டி மாத்தி தானே சொல்ல சொல்றாங்க. என்னக்கா மாத்தி சொன்னாலும் சேர்த்து சொன்னாலும் பொய் தானே. ஐயா கண்ணு, ஒவ்வொருத்தன் பணத்துக்காக என்னென்ன அநியாய அக்கிரமம் செய்யறான், மனசெறிஞ்சு எத்தனை பேரை ஏமாத்துறான். அதனால எப்படி எல்லாமோ வாழறாங்கடா. எப்படி எல்லாமோ வாழறாங்க. அவெல்லாம் எப்படி ஆக போறாங்கறத நீ பாத்துக்கிட்டே இருக்கா? இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் முடிவு நல்லா இருக்காது. போடா மூடம், பெரிய முடிவை கண்டுட்டான். டேய், உன் தங்கச்சி கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு இவ்வளவு பெரிய தொகை இல்லன்னா நீ நினைக்கிறபடி நடத்த முடியுமா? முடியாது. முடியாதுல்ல? முடியாது. முடிவா சொல்றேன்டா, உன் தங்கச்சி மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா அவங்க சொல்றதை கேட்டு அந்த பணத்தை வாங்கடா. போடா. தங்கச்சி மேல எனக்கு உண்மையான பாசம் இருக்கக்கா. இருக்கிறதுனாலதான் இந்த பணத்தை நான் வேண்டான்னு சொல்றேன். புரியலையா? கோர்ட்டுக்கு போய் பொய் சாட்சி சொல்லி அதுல வர்ற பணத்தை கொண்டு என் தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சா அவளுக்கு கட்டுற தாலி நிலைக்குமா? சத்தியமா சொல்றேன்க்கா. தெருவா பிச்சை எடுத்து தகரத்துல தாலி பண்ணி என் தங்கச்சிக்கு போனேன். ஆனா பொய் சாட்சி சொல்லி தங்கத்துல தாலி செய்ய நான் தயாரா இல்லை. கடவுள் உனக்கு இந்த வயசுல இந்த மாதிரி நிலைமையை ஏன் கொடுத்தாருன்னு இப்பதாக்கா எனக்கு புரியும். பொய் சொல்லி அநியாய அக்கிரமம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்துடலான்னு நினைக்கிற பாரு, அந்த எண்ணத்துக்கு தண்டனை உனக்கு இந்த நிலைமை. உனக்கு வந்திருக்கிற இந்த நிலைமை உலகம் தெரியாத அந்த சின்ன பிள்ளைக்குமா வரணும்? வேண்டாக்கா. என்னடா இது? நீங்க சொல்றதுக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாவது போய் சேருங்க. என்னடா உருவுற? இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் வேலுசாமியை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமானே? அவனை பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாம் என்னடா? நீங்க ஏன்டா ஏன் தோட்டத்தை நாசம் பண்றீங்க? அங்க பாருடா. ஐயா, இந்த அநியாய அக்கிரமம் எல்லாம் உன் வேலைதானா? ஆமாடா. என்னடா? டேய், என்ன சொன்ன அன்னைக்கு? சத்தியத்தை பேசுறவன் வீட்டு வாசல்ல வந்து கடவுள் காவல் நிப்பான்னு சொன்னீங்கள? என் ஆளுகளை விட்டு தோட்டத்தையே அடிச்சிருக்கேன். எங்கடா உன் தோட்டத்து பக்கமே காணமாடா அந்த கடவுளை? இருக்காயா, கடவுள் இருக்கான். நீ செய்யற இந்த பழிபாவத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டாயா? நிறுத்துறா. என் தம்பி வெள்ளச்சாமி வெட்டினத கடவுள்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண, இன்ஸ்பெக்டர் தான ரிப்போர்ட் பண்ண. அதே இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. இதையும் சொல்லி போய் கூட்டுவான். ஐயா, நான் அந்த வெள்ளச்சாமியை பத்தி சாட்சி சொன்னதுக்கு அவங்க அண்ணன் வேலுச்சாமி அவங்க ஆளுங்களையும் ஆடு மாடுங்களையும் விட்டு என் மல்லிகைப்பூ தோட்டத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, வேலுச்சாமியா? ஆமாங்க ஐயா. அந்த ஒரு தோட்டத்தை நம்பித்தாயா எங்க குடும்பமே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த தோட்டத்தை அழிச்சு எங்க வயத்துல நெருப்படி போட்டாங்க. இப்ப அவனுக்கு அங்க இருப்பாங்களா? ஐயோ, அந்த பயலுங்க அங்கதாயா நின்னுட்டு தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பாப்பா என்னோட சார், நான் இப்படி பச்சையெல்லாம் வந்துகிட்டு இருந்தேன். இவனுங்க எல்லாம் ஒருத்தனோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டேன்னா கூப்பிட்டு விசாரிச்சு என்னன்னு கேட்கறதுக்குள்ள என்ன பத்தி உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாரா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உண்மை சத்தியம் நியாயம்னு பேசி பேசி ஊரையே பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கும் பகதான். எங்களுக்கு விரோதமா கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அவன் நான் மனசுல வச்சுக்கிட்டு இவனுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி சித்திர சொல்லி கிடையாது கொடுப்பேன். இந்த இடத்துலதான் சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பெரிய அதிகாரி, அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணாலும் சரி.
ஏண்டா ஐயா கண்ணு என்னடா உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு. ஐயா விட்டுடுங்க, நீங்க இவனை கண்டிக்க வேண்டாம். இவனுக்கெல்லாம் கூலி கொடுக்க அங்க கடவுள் காத்துக்கிட்டு நிக்கிறான். தவறுங்க ஐயா, என் தோட்டத்தை அழிச்சதுல சத்தியமா அவனுக்கு சம்பந்தம் இல்ல. சத்தியமா இல்ல, விட்டுயா. கடவுளே கடவுளே, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த. பூமி தாய் கொடுத்த இந்த பூச்செடியை எவன் அழிச்சானோ அவன் பொண்டாட்டி தலையில இந்த பூ நிலைக்காம நீயே பண்ணு கடவுளே, நீயே பண்ணு கடவுளே. இதுதான் அந்த கிழமை வீடு. ஆமாங்க. ஏ கிழவா, ஏய் கிழவா, வரணும் உட்காருங்க. என்னையா வேஷம் போடுற? கொல்லம்பற்றையில ஈக்கள் மகாநாடு கூடுற மாதிரி இந்த ஊர்ல எங்களுக்கு எதிராக கட்சி சேர்க்கிறியா நீ? உங்களுக்கு எதிராக கட்சிங்களா? என்னங்க, மலையில மங்கோட மோதனா உடைய போறது மங்கோடம் தான்ங்கிறது எனக்கு தெரியாதுங்களா? அது தெரிஞ்சிருந்துமா ஐயா கண்ணு தங்கச்சிக்கு உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறதா முடிவு பண்ணிருக்க நீ? அதை சொல்றீங்களா? அது கல்யாணம் தானுங்களே, அது எப்படி கட்சி ஆகும்? கிண்டல் பண்றியா நீ? முடியுங்களா? இந்தயா, நான் நல்ல வார்த்தை பேசிட்டு போறதுக்காக எங்க வரலையா? அந்த கல்யாணம் நடந்தது அன்னைக்கு ராத்திரியே உன் மகன் தலையை பலியா கொண்டு போடுவேன். கல்யாணத்தை நிறுத்தி போடுங்க, அதனால உங்க ஆத்திரம் அடங்கி போயிடுங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் அடங்க. ஆனா எங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லி என் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தானே அந்த பையன் ஐயா கண்ணு, அவன் மேல உள்ள ஆத்திரம் அடுத்த ஜென்மத்துக்கு தராதையா. அவன் என்னென்ன நினைச்சு ஆளாக்க போறேன் தெரியுமா? சொல்றையா, அதை அப்படியே போய் அவங்கிட்ட சொல்லு. இன்னும் 8 நாளைக்குள்ள 14 துண்டமாக்கி 32 இடத்துல பறச்சு அவனை விலாசம் தெரியாம ஆக்கல. வரது பக்கத்துல பிச்சையா? ஆமா. அடி ஆயா ஆயா ஆயாக்கா. செவனோ எங்க அண்ணன் தலைய கொண்டு போ கெடு வச்சு விட்டானா, அது இந்த கிழவன் கேட்டுட்டு எங்க கிட்டையில பூச்சாண்டி காட்டுது. அண்ணே, ஏன்னு இப்படி இருக்கிற? வா இப்படி சொரத்தான் இல்ல, இந்த வாரேன். நானும் வர்றேன். உன்னை வெட்டிடுவேன்னு வெட்டி மிரட்டிட்டு இருக்காங்களே அந்த 2 பசங்களையும் வாழத்தண்ட தீவிர மாதிரி ஒரே தீ போட்டு நேரா கோர்ட்டு கச்சேரிக்கு போய் நாம தான் வெட்டணும்னு சொல்லி போடுவோம். அதுக்கு பிறகு தூக்கில போட்டாலும் சரி, செயல போட்டாலும் சரி பொறுப்பிடுங்க. வேண்டாம் வேணாம், மம்பளம் மாட்டிக்காதீங்க. பயமுடி பட்ட 6 சாவு 100 சாவு பொறுப்பிடுங்க. ஏய் புரியாதவன விடுடி விடுடி. ஏற்கனவே குரங்கு, நீ வேற சாம்பிராணி போட்டா அந்த பக்கம் உள்ள ஒண்ணும் சொல்லாதே. எத்தனை தடவை சொல்றது? அவ சொல்றது நல்லா இருக்கா? ஆமா, அத சொன்ன உடனே போயிடுவானா? யாராப்பா கண்டா? நீதான் உன் தங்காச்சி எள்ளுங்கிறதுக்கு முன்ன எண்ணெய் அனுப்பிக்கிறியே, அது சொல்லிடுச்சேன்னு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போய் பொசுக்கு நீ ஏதாவது பண்ணிவிட்டீன்னா? போக மாட்டேன் பாட்டையா. ஒரு வேகத்துல புறப்பட்டு போயிட்டீங்கன்னா? அந்த வேகத்தை எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறது இந்த ஒரு பிள்ளைக்காகத்தான் பாட்டையா. இதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி பாக்கணுங்கிற அந்த ஒரே ஆசைதான் பாட்டையா என் கையை கட்டி போட்டிருக்குது. இது ஒண்ணு மட்டும் என் கூட பிறக்கலன்னா ஐயா கண்ணு இப்படியா நிப்பான்? இதுக்குள்ளார போய் இந்த பசங்களை துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டிருப்பேன் பாட்டையா. அப்படி வாடா என் ராசாண்ணனா. அட அப்பா, உன் தங்காச்சிக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறதுக்காகவாவது பொறுமையா இருக்கணுங்கிற புத்தி உனக்கு இருக்குல்ல? இருக்கு. அந்த ஆசை உனக்கு நெசமாவே இருக்குன்னா அந்த பயிர்வு ஆத்திர அடங்குற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ எங்கேயாவது இளமரவு தலைமரவா இருந்து தாவும். எங்க போய் இருக்கிறது? இடத்த நான் சொல்றேன். பாட்டையா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்னம்மா? இந்த பயலுவா வள்ளிக்கோட்டை மைனர் சொத்தை வச்சுக்கிட்டு தானே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, இந்த வெறும் பயலுக்கு என்ன இருக்கு? முக்கி தின்னா மோர் சொத்துக்கு வழி கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம நேரா போய் மைனரை பார்த்து, ஐயா உங்க சொத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த பயலுங்க ஊரையே ஆட்டிக்கிட்டு திரியிறாங்க, என்ன ஏதுன்னு நீங்க கூப்பிட்டு விசாரிக்கப்படாதான்னு சொன்னா ஒரு வழி பண்ண மாட்டாங்களா? அம்மா, ஓ யோஜனை நம்ம அவசரத்துக்கு ஒத்து வராது. பட்டணத்துல என் மச்சான் ஒருத்தன் வித்தரபா கடை வச்சிருக்கான். அவனுக்கு காரும் பங்களாவும் ஆணும் தேனும் அநேகம். அவன் கிட்ட போய் இந்த பயலுவ வாழ ஆட்டினாங்க, சொச்சம் இல்லாம ஒட்ட நறுக்கி விடுவான். அந்த இடத்துல கொண்டு போய் ஐயா வேணுமா ஒப்படைச்சு போறேன். ஏ பாட்டையா, என்ன அந்த உளுத்து போன பசங்களுக்கு பயந்துட்டு அண்ணனையே ஊரை விட்டு ஓட சொல்றியா? அண்ணே, நீ எங்கேயும் போகாத, ராத்திரில இந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துக்க. நான் அருவாளும் கையுமா திண்ணையிலேயே விடிய விடிய காவல் இருக்கேன். எந்த பைய வரான்னு பாத்துடுறேன். ஆடி ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, அந்த பய கேட்டாலும் இந்த விடுத்தா அவனை கேட்க விடாது போல இருக்க. அம்மா தாய கொஞ்சம் இப்படி வாய. ஏன் கூப்பிடாரு என்னன்னு கேளுடி. என்ன அவட இந்த அருவா வாங்கி வைக்கப்பா. கொடுத்துடுறா கண்ணு. கொடுத்துட்டியா? வா வா வா. இந்த பாரு, உங்க அண்ணன் சாவறதுக்கு நீதான் காரணமா இருக்கு. எப்படி? அட, இந்த சின்ன புள்ள தாத்த விட்டுட்டு பெரிய மனுஷன் சொல்றது கேளு. முள்ளு மேல இலை பட்டாலும் இலை மேல முள்ளு பட்டாலும் அடிய போறது எது? இலை தானே.
அத போல பணக்காரங்கிட்ட ஏழைங்க வம்புக்கு போனாலும் ஏழைங்க கிட்ட பணக்கார வம்புக்கு வந்தாலும் அழிய போறது ஏழைதான். உங்க அண்ணன் உத்தரவோட இருக்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப பேசாம அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவனை ஏன் கூட அனுப்பிச்சு. என்னக்கா இது? அக்காவது ஆட்டுக்குட்டியாவது உங்க அண்ணன் இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு வினாடி அவன் தலைக்கு தீம்பு வந்துட்டு இருக்குங்கிற. ஆமாண்டி, அவனை பறி கொடுத்துட்டு நாம என்ன செய்ய முடியும்? அம்மா இல்ல, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். போய் நல்ல வார்த்தை சொல்ல அவனை அனுப்பிச்சு வையுமா. அவங்க சொல்ற சரியா தான் இருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வந்துட. விஷமாமா சொல்ற? ஆமாண்ணே. பின்ன என்னடாப்பா, அதான் உன் தங்காச்சியே சரின்னு சொல்லியாச்சு. புறப்படு. என்ன வாட்டையா கொஞ்சம் கூட என்ன பேசுற நீ? நான் இங்க போனதுக்கு பிறகு அந்த பயல வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் தங்கச்சி கிட்ட அண்ணே, அந்த கவலை உனக்கு வேண்டாம். அப்படி எவனாவது என்ன தொட்டா அவன் நெஞ்ச பொளந்து ரத்தத்தை எடுத்து என் தலையில தேய்ச்சு குளிச்சு முழிய போட்டு நான் வந்து பாக்குறேன். தைரியமா போயிட்டு வா. வர வேண்டிய அவசியம் ஆகி போச்சு வந்தேன். அப்படி என்ன அவசியம்? இந்த பிள்ளையாண்டார கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டியா? இவனை பத்திய விவரத்தை நம்ம வீட்டுக்கு போய் உட்கார்ந்து விவரமா சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு இவனை உங்ககிட்ட வேலைக்கு வச்சுக்கோ. வச்சுக்கிறத பத்தி ஒண்ணு இல்லாத்தா, எனக்கு இப்ப ரெண்டு ஒரு ஆளு தேவைதான். ஆனா இப்படி வாங்கல அத்தான், நான் இங்க ஏதோ பேருக்கு இந்த பீடா கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேனே தவிர இங்க நடக்கிற வியாபாரமே வேற. அட எந்த வியாபாரமா இருந்தா என்னடாப்பா, பையன் சத்திய சந்தை, ஒரு பொய் திருட்டு இருக்காது. ஒரு ₹1,00,000 அவன் கையில கொடுத்துட்டு நீ நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஏதோ அவனால ஆன வேலையை வாங்கிக்கிட்டு உன்னால முடிஞ்ச சம்பளத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா அவன் தங்கிச்சு அக்கால காப்பாத்தி விடுவான்டா. சரியத்தா, நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன நான் வச்சுக்கிறேன். அப்படி தாண்டாப்பா உனக்கு கோடி புண்ணியம். பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி. பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி. கடமைக்கும் பெண்களா இல்லை? என்ன செய்யல பெண்கள்? கவிக்குயில் சரோஜினி, கணக்குக்கு சகுந்தலா. கவிக்குயில் சரோஜினி, கணக்குக்கு சகுந்தலா. ஐநா தலைமை பதவியிலே அமர்ந்தவள் விஜயலட்சுமி. ஐநா தலைமை பதவியிலே அமர்ந்தவள் விஜயலட்சுமி. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி. பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. கணவன் நிழலே மாளிகையாய் கொண்டு காலத்தை கழித்தவள் கஸ்தூரிபாய். அன்னை கஸ்தூரிபாய். கணவன் நிழலே மாளிகையாய் கொண்டு காலத்தை கழித்தவள் கஸ்தூரிபாய். அன்னை கஸ்தூரிபாய். தன்மானத்தை உயிரினும் மேலென பேணி மரணத்தில் வாழ்ந்தவள்
கவி பாரதி சொன்னானே. மதுரையை ஆண்டவள் மங்கம்மா, வீர மங்கையர் பரம்பரை எங்கம்மா. அந்த பரம்பரை வீரம் பார்வையில் ஏந்தி பாரதம் ஆள்வது இந்திரா காந்தி. புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. காலேஜில் நடந்த செமி பைனல்ஸ்ல எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆமா, நீ தோத்தா தானே ஆச்சரியம். அது மட்டும் இல்லப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நீச்சல் போட்டி நடத்தினோம். அதுல நான் தான் ஃபர்ஸ்ட். குட் குட் குட். அப்படியா? ஆமாப்பா. அடி அம்மா, நீச்சல் போட்டி ஒண்ணுதான் பாக்கி இருந்துச்சு, அதுலயும் ஜெயிச்சுட்டு வந்துட்டீல. இனிமே வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிரும். பட்டிக்க மூஞ்சி மோரகட்டை பாவம். பொண்ணு எல்லா போட்டியிலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அவளை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவாள். என்ன குறைஞ்சு போச்சு நிறைஞ்சு போச்சுன்னு ஆடுறேன். சும்மா கிடங்க. வயசு பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணாம கல்யாணம் 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 கேட்டு கேட்டு காதே புடிச்சு போச்சு. அப்படிதான் தெரியுமா இருக்கும். காலம் கடந்து போச்சுன்னா அப்புறம் தெரியும். என்னடி காலம் கடந்து போச்சு? என் பொண்ணுக்கு என்னடி வயசாயிடுச்சு? இப்ப என் கல்யாணத்தை பத்தி தான் சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டையா? பேசுறோம். இருக்கட்டும்பா, நான் மாடிக்கு ட்ரெஸ் மாத்திக்க போறேன். என் காதல விழும்படியா என் கல்யாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க. அதுக்கு என்ன, நான் சத்தம் போடுறேன். அவ்வளவு நீ போயிட்டு வா. அவ சொல்றதுக்கு தலையாட்டுங்க. என்ன பண்றது, உனக்காக ஆட்டின தலை இன்னும் நிக்கல. அதுல எல்லாம் குறைச்சல் இல்ல. காலத்துல செய்யாத பயிர் காசுக்கும் புறாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? அதை விட பொண்ணு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பொண்ணு மேல பெரிய அக்கறை சுமந்துகிட்டு இருக்க மாதிரி. எங்களுக்கு எல்லாம் அக்கறை கிடையாது. ஐயா ஐயா, உட்கார்ற லட்சணத்திலே தெரியுதா ரொம்ப அக்கறை. உட்காரதுல வேற லட்சணம் வேணுமா? இதை விட ஒழுங்கா உட்காரியா நீ? நானும் உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான். ஏய், புலி தெரியுமா? புலி புலி பதுங்கிறது எதுக்காக? அத மாதிரி நான் பதியங்கிட்டு இருக்கேன். ஏன், நம்ம பொண்ணுக்கு ஒரு பெரிய புள்ளிய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன். யார் அந்த பெரிய புள்ளி? வேற சொன்னா அசந்து கீழே விழுந்து. அட பேரதான் சொல்லுங்களேன். உழுகுறேனா நிக்கிறேனா அப்புறம் பாத்துக்குவான். சொல்றேன், ஜாக்கிரதை. நம்ம பொண்ணுக்கு பள்ளிக்கோட்டை மைனரை மாப்பிள்ளையா கொண்டு வர போறேன். அடையாயா, பள்ளிக்கோட்டை மைனர் பைத்தியம் பிடிச்சு அழுதுகிட்டே ஊரெல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கானா? மைனருக்கு பைத்தியங்கிறத எவண்டி நேர்ல பார்த்தா? நீங்க மட்டும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். மைனரா? ஆமா. எப்போ? 5 வயசுல. பைத்தியம் உமக்கா அவனுக்கான்னு எனக்கே தெரியல. ஆமாடி, தெரியாதனாலதான் நீ எல்லாத்தையும் பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அது புரிஞ்சுக்கோ. நம்ம கிராமத்துல 2 வருஷமா கரும்பு விளைச்சல் ரொம்ப பிரமாதம். அதுகளை மற்ற ஆலைகளுக்கு நம்ம சப்ளை பண்றதை விட ஐயாவே நம்ம கிராமத்துல ஒரு ஆலையை கட்டிட்டீங்கன்னா அதுல நிறைய லாபம். இருக்கிற சொத்தால தெரியாம என் பையன் அழுதுகிட்டே இருக்கான். நீ என்னடா புதிய ஆலையை வேற கட்ட சொல்ற? வேற வேலையை மாதிரியா? ஐயா, யாரோ சிதம்பரம் பிள்ளையா? உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரரா? உங்களை பாக்கணும்னு வெளியில காத்துக்கிட்டு நிக்கிறாருங்க. உனக்கு நான் எத்தனை தரம் சொல்லியிருக்கேன், யாரு வந்தாலும் வெடியடிக்க வைக்காதேன்னு. இனிமே நீ யாரையாவது வெடிய நிக்க வச்ச ஒன்னா நான் வெடிய நிக்க வச்சிருவேன். சீக்கிரம் வர. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்களா? தெரியலீங்களா? சிதம்பரம் ஊரா? பேருங்க. ஓஹோ, இன்னும் விளங்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. உங்க பாட்டனாரோட இளைய சம்சாரம் மீனாட்சி அம்மாவை தெரியுமோ? மீனாட்சி அம்மாவை தெரியாதுங்களா? என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குறது அந்த அம்மா தானே. அந்த மீனாட்சி அம்மா தான் எங்க பாட்டனாரோட சித்தப்பா பொண்ணு. அப்படியா? இப்ப ரொம்ப நெருங்கிட்டீங்க. அப்ப அங்கே இருக்க இல்லைங்க, நம்ம சொந்தத்தை சொன்னேன். ஆமா, இத்தனை நெருங்கிய சொந்தமா இருந்தோம் இத்தனை நாள் நீங்க நம்ம வீட்டு பக்கம் வராம போகாம இருந்திருக்கீங்களே, அது என்ன முறை? இருக்கிற முறை கெட்டுடப்படாதேன்னு தான். அது எப்படி? எப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவோ சொத்து, எத்தனையோ பிசினஸ், இதுக்கு மத்தியில நம்ம முறைகளை சொல்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கப்படாது இல்ல? தொந்தரவா? சிதம்பரம் உள்ளவாள் என் வம்சத்துக்கே ஒரு மகனை பெற்றிருக்கேன். அவன் 24 மணி நேரமும் அழறத பார்த்து நான் அழறதை விட உங்களை போன்ற சொந்தக்காரர்களோடையும் நண்பர்களோடும் பேசுறது எனக்கு நிம்மதி இல்லீங்களா?
ஆமாங்க, நான் கூட சுமாரா கேள்விப்பட்டேன். உங்க பையனுக்கு மூளை லேசா கெட்டு போய். லேசா என்னங்க, மூளை இருந்தால கெட்டு போ. சுத்தமாவே இல்லைன்றீங்களா? அவன் எதுக்கு எடுத்தாலும் அழறத பார்த்தா அந்த முடிவுக்கு தான் வர வேண்டியது. ஏங்க அவர் அழுறாரு? ஐயோ, நீதான் சொல்லண்டி. நாங்க என்னத்தங்க சொல்றது? எந்த நல்லதை பார்த்தாலும் கெடுதல் ஆயிடுமோன்னு சதா கற்பனை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கானுங்க. நாங்க என்னத்தங்க செய்யறது? கேட்டுக்கிட்டீங்களா? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். குழந்தைகள் நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ரோட்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? சந்தோஷப்படுவேன். அதுதான் அவங்கிட்ட இல்ல. வேற என்ன இருக்கு? ரோட்ல குழந்தைகள் அழகா போயிட்டு இருக்கும் போது அதே ரோட்ல லாரிகளும் மோட்டார்களும் வாகனங்களும் நிறைய போயிட்டு இருக்கு. இதுல அந்த குழந்தைகள் அடிபட்டு செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அழறான். ஐயா, இது ரொம்ப கொடுமைங்க. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ பணத்தையும் செலவழிச்சேன். நிறைய டாக்டர்களையும் வச்சு பார்த்துட்டேன். மனோதத்துவ வைத்தியரு, மந்திரவாதிங்க இவங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. நடக்குங்க. நீங்க பேசாம உங்க பையனை என் கூட அனுப்பிச்சு வைங்க. அவர் குணத்தையே மாத்தி அனுப்புறேன். எப்படிங்க? எப்படின்னா, நல்லதை பார்த்து கெட்டதாயிடுமோன்னு உங்க பையன் அழுகிறாரு. என் பொண்ணு கெட்டதை பார்த்து நல்லதாயிடுமோன்னு சந்தோஷப்படுறான். இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பழக விட்டோன்னு வைங்க. உங்க பொண்ணைய அழ வச்சுட்டு நம்ம பையன் ரிட்டர்ன் ஆயிடும். அதையும் தான் பாப்போமே. ஆமாங்க, அவர் சொல்றபடி நம்ம பிள்ளை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு பாப்போமே. நான் வேண்டாங்கிறேன். கரெக்ட். இப்பவே கூப்பிடுங்க, அழைச்சுக்கிட்டு போறேன். அவன் இங்க இல்லங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். அவரையாண்டி கல்யாணம் விட்டுக்கிறேன். ஐயோ, தம்பி அழுகிறான். மங்களகரமான வாத்தியத்தை வச்சுட்டு கல்யாண வீட்டுல என்ன ராமையா வாசிக்கிறீங்க? அழற மாதிரி கேட்குதையா? நாதஸ்வரம் மட்டும் என்ன, கல்யாண ஊடே அழுதுகிட்டு இருக்கு. ஏயா கல்யாண வீடு ஆளணும்? இந்த கல்யாண வீட்டுல முதல்ல அழுகையை துவைக்கிறதே நீங்க தானே சார்? உடையா செக்ரட்டரி, நான் அழுதுக்கு காரணம் இருக்கியா? என்ன சார் காரணம்? கல்யாண பொண்ண பாத்தியா? எப்படி பொண்ணை மாத்திரம் பார்க்காதையா, பக்கத்துல குத்து விளக்கு இருக்கு, அதை பாத்தியா? எப்படி எரியுது? நல்லா இருக்கு சார். அடையா செக்ரட்டரி, எண்ணெய் ஊத்திருக்காரு எரியாம என்னையா பண்ணும்? அந்த குத்து விளக்குக்கு பக்கத்திலேயே பொண்ணுடைய முன்னாடி ஆடிட்டு இருக்கு, அதை பாத்தியா? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்ன சார் நினைக்கிறது? சரியா, அந்த விளக்கில் இருக்கிற நெருப்பு அந்த முந்தானிய புடிச்சு, முந்தானிய புடிச்ச நெருப்பு அந்த பொண்ணை புடிச்சு, பொண்ணை புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைய புடிச்சு, மாப்பிள்ளைய புடிச்ச நெருப்பு பக்கத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாத்தையும் புடிச்சு, மத்தவங்களை புடிச்ச நெருப்பு இந்த பந்தல புடிச்சு, இந்த
பந்தலே எழுந்ததுன்னா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் போது அழுவதையா விடுறது. அட கண்டாடியே மைனரையா அத நீங்க சொல்றீங்க. பின்ன உன்னையா நினைச்சு அழுத? அவரை போய் ஏண்டி கேட்கிறேன்? நீ ஏண்டி அழுத? நீ ஏண்டி அழுத? கண்ணை தொடச்சிருக்காங்க, கண்ணை தொடச்சிருக்காங்க. மனவரையில உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு அழுதுகிட்டு இருக்கப்போ நான் என்னங்க பண்றது? உடையா செக்ரட்டரி பொண்ணு மாப்பிள்ளை அழறாங்களா? ஏயா மந்திரம் தெரியல, கூப்பிடுயா கேட்போம். இங்க பாருங்க, மைனர் யா கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. கூப்பிடு. பொண்ணு மனவரையில உட்காந்து ஏன் மாப்பிள்ளை அழுத? எஜமா, நீங்க எங்க குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பார்த்து அழுப்போம், நான் உங்களை பார்த்து எப்படி எஜமா ஆயாம இருக்க முடியும்? நான் அழுத, என்ன பார்த்து நீ அழுத? அழுத அதை விடு. ஏயா மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எந்த ஆம்பளையும் அழுதுகிட்டு இருக்கிறான். கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நீ ஏயா அழுத? நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. தப்பா சொல்லாத, சரியா சொல்லு. நீங்க பொண்ணை பார்த்து அழுதீங்களா, பொண்ணு உங்களை பார்த்து அழுதுங்களா? இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அழுத உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள காதல் இருக்கும் போது கட்டாயமா இந்த கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டு ஏன் சார் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நின்று போச்சேடுதாயா, இங்க வாயா. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? நான் இங்க இருக்கிற மட்டும் எந்த நல்ல காரியம் நடக்காது. வாங்க ஊருக்கு போறோம். கல்யாணம் நின்று போச்சுங்கிற வருத்தத்தை மறக்கிறதுக்கே பல மாசம் கொடுத்து போயா. நீ வாயா. அப்பா கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியா. மைனர் மனசு புண்ணடைஞ்சு போச்சு, மன ஆறுதலுக்காக மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு போறாரு. புண்ணு எப்போ ஆரம்பிச்சு சொல்ல முடியாது, திரும்பி எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியா போயா. கல்யாணம் நடந்துச்சா? வணக்கம். என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்கடா மைனர்? அதை ஏன் கேக்குறீங்க? கல்யாண வீட்டுல கற்பனை பண்ணி அழுது கல்யாண வீட்டையே அழ வச்சுட்டாரு. கேட்டீங்களா? இத்தனை நாளும் அவன் மட்டும்தான் அது இருந்தான், இப்ப எல்லாரையும் அழ வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அவரை போய் நீங்க திருத்துறீங்கிறீங்களா? முயற்சிக்கு விலை எதுக்கு? அதைத்தான் செய்து பார்ப்போமே. பாருங்க பாருங்க. டேய், எங்கடா இந்த துக்கம் தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் எங்காவது வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. தலையெழுத்து பிள்ளவாள், தயவு செய்து நீங்க புறப்படுங்க. அவன் வந்த உடனே அனுப்பி வைங்க. மைனரை சின்ன வயசுல பார்த்தது, வந்தா பாத்துட்டு போலாமேன்னு பார்த்தேன். நீங்க தான் அனுப்ப போறீங்க. அப்ப நான் வந்து வணக்கம். கண்டிப்பா கண்டிப்பா. பிள்ளவாள், நம்ம பையனை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியாது. அவனுடைய பர்சனாலிட்டி, அழுக்கு துணி, அழுத கண்டு, சிந்திய மூக்கு, பரண்ட தர, நீங்க கொஞ்சம் அப்படி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கு என்ன, நான் பண்ணிக்கிறேன். நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறேன், விசில் சத்தம் கேட்டா உடனே எல்லாம் அங்க வரணும். ஐயா கண்ணு, ஐயா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றேன். எந்தெந்த சாமான்கள் எங்கெங்க இருக்கு, எதுக்கு என்னென்ன விலைங்கிறதெல்லாம் நான் சொன்னது கவனம் இருக்குல்ல? நல்லா கவனம் இருக்கு. யாராவது வந்து உங்க முதலாளியை எனக்கு தெரியும், அவர்கிட்ட இது வாங்குற பழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னா மட்டும் அவங்க கேட்கிற பொருளை எடுத்து கொடுக்கணும். சரி? என்ன இன்னுமா புறப்படல? புறப்பட்டேன். அதுக்குள்ள பையன் கிட்ட சில விஷயங்களா சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட விஷயத்த சொல்றேன், இன்னுமா புரிஞ்சுக்கலாமே? புதுசுதானுங்களே. கப்பல் வந்தாச்சியா, படகெல்லாம் புறப்பட்டுக்கிட்டு இருக்கு. நாம தாமதிச்சு போனா நம்ம பசங்க நமக்கே வேலையை விட்டுருவாங்க. கார் இருக்கு, அது பறந்துட மாட்டோம். தங்கம் இருக்குதான்னு யாராவது கேட்டா மட்டும் அதுக்கு எங்க முதலாளி தான் வந்தாகணும்னு சொல்லிவிடுது. சரி. வெளியே போறாங்க. என்னப்பா எவ்வளவோ முக்கியமான சாமான் எல்லாம் வாங்கணும், இந்த சமயத்துல வெளியில போயிட்டாரு. நீங்க அவங்ககிட்ட வாடிக்கையா வாங்குறீங்களா? ஆமாப்பா, இப்ப அவர் இல்லையே. அவர் இல்லாத பணம் என்னங்க, நான் தான் இருக்கிறேனே. என்னென்ன வேணும் சொல்லுங்க, எடுத்தாரேன். குழந்தைக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இருக்குதுங்க, 5 ரூபாய். அட விலையை பத்தி என்னப்பா, சாமான் எடுப்பா எடுத்தாருங்க. அப்புறம் என்னங்க, வெளிநாட்டு பிராந்தி இருக்கா? இருக்குதுங்க, 150 ரூபாய். அட நான் வழக்கமா அவர்கிட்ட வாங்குறவனாச்சு எங்கிட்ட வந்து ரேட் பேசிட்டு இருக்கியே. ஓச்சுக்கிட்டாருங்க, நான் இன்னைக்கு தானே உங்களை பாக்குறேன். சரி சரி. எடுத்த
நல்லதுங்க. வேற என்னங்க வேணும்? வேற என்னென்ன இருக்குன்னு சொன்னால கேட்கலாம். தங்கம் வரைக்கும் இருக்குதுங்க. 14 கேரட் தான். பேசலாங்களா? வேலை கொஞ்சம் கூடுதல் குறைச்சுனா இருக்குமே தவிர சரக்கு சுத்தமுங்க 22. அட எடுத்து வையப்பா, 22 14 நான் பாத்துக்கிறேன். அதுக்கு எங்க எஜமா வரணுங்க. அவருக்கு தான் அது இருக்க இடம் தெரியும். ஓஹோ அப்படியா? ஏன்பா விசில் இருக்கா? என்னங்க? அதான்ப்பா குழந்தைங்க வச்சுட்டு ஊதிட்டு இருக்கல அது. பிகிலுங்களா? இருக்குங்க. இருங்க. எப்படிங்க இன்னும் 2 தபா அப்படி ஊதிரீங்களா தெரு குழந்தை எல்லாம் இங்க ஓடியாந்துரும். குழந்தைங்க மட்டுமல்ல இன்னும் சிலர் இப்ப ஓடியாருவாங்க. மூடி சீவை. யாரையா நீங்க? ஐயா ஐயா இருக்காதீங்க. ஐயா 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 யாரு? ஐயா முதல்ல அடிக்காதீங்க. ஐயா ஐயா முதலாளி முதலாளி ஐயா முதலாளி மூடி வாயா. முதலாளி மாறியா. மூடி வாயா. ஐயோ ஐயோ நான் தான் எடுத்து முடிச்சேன். யாரையா நீ? சுங்க இலாக்கா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் அதே இலாக்காவை சேர்ந்த போலீஸ். நீங்க யாரா இருந்தா எனக்கு இல்லையா? ஏன் கடையை ஏன் எடுத்து மூடுறீங்க? யோ என்னையா சமாளிக்கிறியா? பேருக்கு ஏத்தாப்புல பெரிய ஆசாமிங்கிறத எங்கிட்டயே காட்டியா நீ? யோ வீடா கடைங்கிற பேர்ல நீ செய்யற பிளாக் மார்க்கெட்டை எத்தனை வருஷமா கவனிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பிளாக் மார்க்கெட்டா? அட பாவமே, நானா பிளாக் மார்க்கெட் வியாபாரம் பண்றேன்? ஐயா ஐயா ஐயோ 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 நான் காந்தி மகாத்மாவை தெய்வமா நினைக்கிறவன் ஆச்சையா. எல்லாம் ஐயா அந்த புனிதமான பெயரை சொல்ற. பால் பவுடரை பதுக்கி வச்சு பச்சிலம் குழந்தைகளை பட்டினியால சாகடிக்கிற நீங்கெல்லாம் எதுக்கு யா காந்தி பெயரை சொல்றீங்க? இன்னும் போன்ற ஆட்கள்லாம் அவர் பேரை சொன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டுல அவர் பேரே இல்லாம போயிருமையா? திரும்பியா நீ வச்சிருக்கிற இந்த லேட்டஸ்ட் பிஎத்துக்காரு இந்த பீடா கடையில சம்பாதிச்சு வாங்கினதா? நீ பல பங்களாக்கள் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிறியே, அதெல்லாம் பாக்கு வெத்தலை வித்து சம்பாதிச்சதுதானா? என்னையா முடிக்கிற? ஒரு ரகசியம் பூரா அம்பலமாயிடும். உன் வேலைக்கார எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். நானும் நேரடியா பாத்துட்டேன். நான் ஒண்ணுதான் தெரியணும். ஆமா தங்கம் வச்சிருக்கியா? தங்கமா? இல்லீங்க. அங்க உன்ன மாதிரி பிளாக் மார்க்கெட் ஆசாமி எல்லாம் நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தருவில் இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? பேப்பர்ல பாத்தியா? மரியாதையா உண்மையை பூரா சொல்லிட்டீன்னா உன்னை நல்ல முறையில் நடத்துவேன். இல்ல உனக்கு அந்த நிலைமை. என்ன சொல்ற? நல்ல முறையிலேயே காட்டிடுறேங்க. அங்க கொஞ்சம் தொலைவு போகணும். நீ பேசுற என் பக்கத்துல நீ ஏன்டா அழுகுற? அப்படி கேளு. இந்த கட்டடம் எப்ப கட்டினது? எங்க தாத்தா காலத்துல. அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? தாத்தா காலத்துல சிமெண்ட் கிடையாது, சுண்ணாம்புனால கட்டு விடுதான் இது. விஷயத்தை சொல்லிட்டு பேப்பர் பாருப்பா. பேப்பர்ல பாரு. மதுரையில இப்போ சிமெண்ட்ல கட்டின கட்டடம் இடிச்சு விடுத்து 30 பிள்ளைங்க க்ளோஸ். இந்த காலத்து கட்டடத்துக்கே இந்த கதின்னா நம்ம வீடு எந்த காலத்து கட்டடம்? நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? சாப்பிட வேண்டியது, உடனே தூக்கம் வரும், தூங்கிட வேண்டியது, தூங்கி முடிச்ச உடனே பசிக்கும், உடனே சாப்பிட வேண்டியது, சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இதே வீட்டுக்குள்ள வெளியே போகாம. அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா அங்க போறோம்டா. போறோம் போறோம் போறோம். தினசரி நீ அழறத பார்த்து பார்த்து நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த கட்டடமே ஒரு நாள் எங்க தலையில இடிச்சு விழுந்து நாங்க செத்து போறது எங்களுக்கு நிம்மதி. நீ போயிடுவே. ஆமா நீ போயிடுவே. நீ போ. இங்க பாத்தியா என் அம்மா பால் வடிகிற இந்த முகத்தை பாத்தியா? இந்த முகத்திலேயே பால் குடிக்கும் போது வடிஞ்சிருக்கா இல்லையா? இதையும் கொண்டு போற. ஆமா இதையும் கொண்டு போற. ஆமா ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன்.
எங்கடா போற? எங்காவது வெட்ட வழியில போய் தங்க போறேன். உனக்கு ஏண்டா தலையெழுத்து? இங்க இருந்தா கட்டடம் இடிஞ்சு விழுந்து தலையா போயிடும். அப்புறம் அதுல இருக்கிற எழுத்த பத்தி எனக்கு என்ன கவலை? கண்ணு நான் சொல்றது கேட்டா, நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு தானே நினைக்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. பட்டத்துல நம்ம சொந்தக்காரி சிதம்பரம் பிள்ளைன்னு இருக்காரு. அவர் கொஞ்ச நாளைக்கு அவர் இடத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு பிரியப்படுறாரு. அங்க போய் எங்க வேணா போறேன். இங்க இருந்தா இந்த கட்டடம் எப்ப வேணா விடும், எப்படி வேணா விடும். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆபத்து. யா செக்ரட்டரி, நான் தனியா போறேன். அதெல்லாம் இல்லடா செக்ரட்டரி. சார், நம்ம பையன் வர்றான்னு சிதம்பரம் பிள்ளைக்கு லெட்டர் எழுது. எல்லாம் ரெடியா இருக்கா சார்? நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம் சார். நீங்க சொன்னதுக்கு மேலேயே எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ரொம்ப சரி. ஆமா சார். தபாரியா சார், பள்ளிக்கோட்டம் மைனர் வந்த உடனே ஊரே அதன்படியா 3 அதிர்வேட்டு போடுறோம். ஊருக்கு என்ன சார், உலகமே அதன்படியா போட்டு போடு போடு. இன்னொரு முக்கியமான விஷயம் பக்கத்துல வர சொல்லுங்க சார். இங்க வந்திருக்கிற முக்கியமான ஆளுகையில எல்லாம் ஒரு மாலையை கொடுத்து அவர் வந்த உடனே போட சொல்லுவோம். மாலையாலே அவரை மறைக்கணும். மறைக்கிறதாவது மாலைக்குள்ள மைனரை சமாதியை கட்டி போடுவோம். கட்டியாங்க சீக்கிரம் வாங்க சார். என்னயா லேட்டஸ்ட் கார் வந்து இருக்குது சார். காரா? ஆமா சார். அடடே, இந்த காரை நான் வள்ளிக்கோட்டையில பாத்திருக்கேனே. மைனர் கார் தான். யார் அது? மைனர் தாயா? யோ, மைனர் காரை விட்டு இறங்கிட்டார். அதிர்வேட்டு மேலதாளம் மாலை ஓடு. சந்தி சந்தி, என்னப்பா? மைனர் வந்துட்டாரு. மாலை எடுத்து சீக்கிரம் ஓடியா. பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர், பள்ளிக்கோட்டை மைனர். இது என்னையா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எனக்கு ஏன் மாலையை போடுறீங்க? என்னங்க உங்களுக்கு போடாம வேற யாருக்கு போடுறது? நீங்க தானே வள்ளிக்கோட்டை மைனர். மைனரா? நான் அவரோட செக்ரட்டரியா? மைனர் இங்க வந்து சேர்ந்துட்டாரா இல்லையான்னு அவங்க தரப்பினார் என்ன பார்த்துட்டு வர சொன்னார். அதுக்காக நான் இங்க வந்தேன். பார்வை மைனர் இன்னும் இங்க வந்து சேரலையா? இல்லீங்களே, அவருக்காகத்தானே இவ்வளவு ஏற்பாட்டை செய்து வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அவர் அங்க இருந்து புறப்பட்டாரா? 2 நாளைக்கு முன்னாடியே புறப்பட்டாரு. அவர் கூட யாராவது வர்றாங்களா? தன் கூட யாரும் வரக்கூடாதுன்னுட்டு அவர் மட்டும் தனியா புறப்பட்டாரு. அவரே காரை ஓட்டிட்டு வர்றாரா? அதுதானுங்களே கொடுமை. கப்பலை போல கார் இருக்கு, எடுத்துக்கிட்டு போடான்னு அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. போடான கோடி மக்கள் கால்நடையா நடக்கிற இந்த நாட்டுல எனக்கு கார் ஒரு கேடான்னுட்டு அவர் நடந்தே வந்துட்டாரு. கால்நடையாவே? ஆமாங்க. ஏங்க, மைனர் இங்க வர்றதா அவங்க அப்பா எனக்கு தபால் எழுதினாரு. அது விஷயம் மைனருக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. மைனரை ஒரு தடவைக்கு 4 தடவையா கேட்டு அவர் சம்மதம் கொடுத்த பிறகுதான் அவர் தாப்பனார் உங்களுக்கு எழுதினாருங்க. மைனர் இன்னும் இங்க வந்து சேரலேன்னு நான் போய் சொன்னாக்க பெரியவர் வேற கவலைப்பட ஆரம்பிச்சிருவாருங்க. இந்த பாருங்க, மைனர் இன்னைக்கு பொழுதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துருவான்னு எனக்கு தோணுது. அப்படியே அவர் இங்க வந்துட்டா அவர் குணத்தை மாத்தி என் சொத்தோட என் பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வச்சு மகனையும் மருமகளையும் திருச்ச முகத்தோட அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க, நான் வர்றேங்க. எதுக்கும் மைனர் இங்க வந்து சேர்ந்துட்டாரா இல்லையாங்கிற விவரத்துக்கு சாயங்காலத்துக்கு மேல எங்களுக்கு ஒரு தந்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுங்க. பாத்தீங்களா? ஆளை புரிஞ்சுக்காம ஏன் அதிர்வேட்ட போட்டேன்? நல்லா இருக்கு. நாங்களும் அதிர்வேட்டு போட்டோம். வேற யாரும் போட்டான்? நீங்க போட்ட சத்தத்துல அதிர்ந்து போய் வேட்டு தானா வெடிச்சு போச்சு. அடுத்த வேட்டையாவது ஆளை பார்த்து போடு. கரெக்டா ஆளை பார்த்தே போட்டு போடு. ஏங்க, ஊருக்கு முன்னாடி நீங்க போய் செக்ரட்டரிக்கு மாலை போட்டீங்களே, மைனரை நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையோ? முன்ன பாத்துருக்கேன், பின்ன பாக்கல. ஏயா உச்சர வாங்குறேன்? இந்தாயா ஒரு விஷயம் கேளு. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கையா. சொல்லுங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. பள்ளிக்கோட்டை மைனர் மற்ற மைனர் மாதிரி கிடையாது. கல்லி ஜிப்பா, கழுத்துல செயின், கோல கிராப், இந்த மாதிரி ஆடம்பர அட்டகாசம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். பார்த்தா பெரிய இடத்துக்குள்ள மாதிரி கூட தெரியாதுன்னு அவ அப்பாவே சொல்லியிருக்காரு. அழுத்து வேட்டு, பரட்ட தலை, அழுத கண்ணீரோட யாராவது வந்தா ஆள விட்டுறாதீங்க. அழகட்டுங்க. ஐயா கண்ணு, வாழ்க்கை பூரா சத்தியத்தை பேசாதனால ஏற்பட்ட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. இப்ப ஒரே ஒரு பொய்ய சொல்லுடா. நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர்னு சொல்லு. என்ன நடக்குது பாப்போம். அழுக்கு வேட்டி, பரட்டத்தலை, அழுத கண்ணீர், இவரா இருக்குமோ? இருக்குமோ? என்ன இருக்கும்? இருக்கும். வா, மன்னிக்கணும். நீங்க யாரு? நீங்க யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வள்ளிக்கோட்டை மைனரை எதிர்பார்த்துக்கிட்டு. நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர். என்ன ஏன் இவனுக்கு வந்து விடுறானுங்க? பள்ளிக்கோட்டை மைனர் வந்துட்டாரு. எங்க கேட்டு பத்தி வந்து இருக்கிறாரு. இவர்தானுங்களா?
நல்லா பாத்துக்கங்க, இனி மாலை கிடைக்காது. சும்மா அதான் பாக்குறது. மைனரே தாயா, அப்பா சொன்ன அடையாளம் அத்தனை அப்படியே இருக்கு. அழுக்கு வேட்டி, பரட்ட தலை, அழுத கண்ணீர். மைனரே தாயா, நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர் அவரே சொன்னாங்க. இதை விட என்னையா வேணும்? போடுங்கடா வேட்டை. வள்ளிக்கோட்டை மைனர், அவன் இருந்து பெற்ற தங்க சரீரம் பிச்சாதீங்க. பூ மாதிரி ஒத்தி எடுங்க, பூ மாதிரி ஒத்தி எடுங்க. என்ன ஆச்சா? சாந்தி, மைனர் முன்னால பிரமாதமா ஆடணும். ஆமா, முன்னாடி என்ன மைனரை பார்த்ததுல இருந்தே ஒவ்வொன்னு ஆடிட்டு ஆடு ஆடு, நல்லா ஆடு. மைனர்வாள், இப்பதான் நீங்க யாருன்னு புரியுது. என்ன விடுவீங்க? என்ன போர்ஸ் கடிக்குதா? அது சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இப்பதான் உங்க சுயரூபம் வெளியில வருது. உங்க அழுத குணத்தை மாத்திரதான் உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாத்திக்கிறேன். ஐயா, நீங்க இந்த ட்ரெஸ்ஸா போட்டுக்கிற சம்மதிச்சதே எனக்கு முதல் வெற்றி. ஐயா, பாருங்க, இந்த உலகத்துல பூகம்பம் வந்தாலும் சரி, பிரளயம் வந்தாலும் சரி, நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். உங்க சாந்தி டான்ஸ் ஆட போகுது, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மைனர்வாள், வாங்க.
சொல்லவோ சொன்னால் வெட்கமல்லவோ உந்தன் எண்ணம் என்னவோ கண்ணில் கண்டு கொள்ளவோ இன்னும் சொல்லவோ சொன்னால் வெட்கமல்லவோ உந்தன் எண்ணம் என்னவோ கண்ணில் கண்டு கொள்ளவோ இன்னும் சொல்லவோ சொன்னால் வெட்கமல்லவோ வண்டிக்கோட்டை மைனர் மாதிரி நேர போய்கிட்டே இருக்கீங்க. என்னடா வள்ளிக்கோட்டை மைனர் மாதிரியா? என்னங்க நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதாவது சிதம்பரம் பிள்ளை வீடு இதுதானா? இதுதான். என்ன விசேஷம் எல்லாருமா சேர்ந்து இப்படி கூத்தடிக்கிறாங்க? என்னடே வள்ளிக்கோட்டை மைனரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் சொல்லுங்களேன், கேள்விப்படுறேன். அவன் இங்க வந்திருக்காரு. வள்ளிக்கோட்டை மைனர் வந்தாச்சா? டான்ஸையும் பார்க்க மாட்டேன்றீங்க, பலகாரத்தையும் சாப்பிட மாட்டேன்றீங்க. டான்ஸ் கிடக்கட்டும், முதல்ல பலகாரத்தை சாப்பிடுங்க. விட்ட குறையோ கை தொட்ட குறையோ மைனர்வாள் ஏன் அழுகுறீங்க? இப்ப நீங்க அழுக முடியாது. என்ன நடந்து போச்சு? ஐயோ, நீங்க எப்ப அழுவீங்க எதுக்காக அழுவீங்கன்னு தெரியாம உங்க அப்பா சொன்னா 100க்கு 100 உண்மையா போச்சு. இங்க பாத்தீங்களா, உங்க அழுகைய பார்த்து சாந்தி கூட டான்ஸ் நிறுத்தி பிடிச்சு சாப்பிடுங்களேன். வேணாம் வேணாம், சாப்பிட வேணாம், சாப்பிட வேணாம். புடி புடி இடத்த மாத்திரா ஒரு வேலை சரியா இருக்கும். ஏந்திரிங்களே, வா வா வா. செக்ரட்டரி வா. போடா போடா வெளிய போடா. இந்த போடா உள்ள நுழைஞ்ச காலை ஒடிச்சிடுவார். மைனர்வாள், உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்ங்கறத எனக்கு சொல்லுங்க. ஏன் உயிரை கொடுத்தாவது அதுக்கு பரிகாரம் கேட்க. ஏதாவது ரகசியமா இருந்தா ரகசியமாவே சொல்லுங்க. ஐயோ, நான் எப்படிங்க சொல்லுவேன்? நான் அழுகுறதுக்கு காரணத்தை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில எல்லாம் ஆம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஐயா, நான் பெரிய துக்கம் அதிகமாயிட்டு துக்கத்தை படுத்த. ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. ஐயா ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. மைனர்வாள், மைனர்வாள், உலகமே உங்க காலில் விழ காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் காலில் விழுவணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதியா? எனக்கு புரியுதியா? என் மனச்சாட்சிக்கு தெரியுதியா? என் மனச்சாட்சி என்ன கொல்லுதியா? ஏன் கொல்லுது? ஐயோ, எனக்கு போய் இவ்வளவு மரியாதை செய்றீங்களா? எனக்கு என்னையா நோக்கியது இருக்கு? செக்ரட்டரி கேட்டியா? உண்மையான பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வாயில இருந்து வர வார்த்தையை கவனிக்கிறா. ஒவ்வொரு வார்த்தையிலும் தத்துவம் தாண்டவமா இருக்கு. என் பொண்ணுக்கு இவர மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தது எதுக்கு? கேவலம் பணத்துக்காக இல்ல. ஐயோ, எனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்டாரே, அந்த பணிவுக்காக. ஐயோ, உங்க பொண்ணு எனக்கா? கிடையாது, நீங்க என் பொண்ணுக்கு. கடவுளே, பக்தியும் அதிகம், எல்லாமே அதிகம் சார். பசி அதிகம் போட்டு மணி 7 ஆச்சு. சாப்பிட்டாருன்னா சாப்பாடு வந்தாச்சு சார். மைனர்வாள், 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 தூக்கையா? என்ன இல்லையா? மைனரா தூக்குனா என்ன தூக்கு? மைனர்வாள், 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 சாப்பாடு வந்தாச்சு. சூடோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நீங்க போங்க, நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டா தான் நாங்க போவோம். நீங்க போனாதான் நான் சாப்பிடுவேன். சரி, உங்க இஷ்டம், உங்க இஷ்டம். ஒரு வேண்டுகோள் மைனர்வாள், இந்த பரிமாறவங்க மாத்திரம் இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு. ஐயோ, யாரும் வாழாமே. போங்க வேண்டாம், போங்க வேண்டாம். செக்ரட்டரி வாயா. உண்மை ஒண்ணுதான் வாழ்வை வசத்துப்படும்னு சொன்னீங்க. சொல்லியா இப்போ என்ன வசத்தினது மையா பொய்யா? அடா ஆண்டவனே, வாழ்க்கை பூரா நான் பேசின உண்மை என் வாழ்வையே குட்டிச்சவராக்கிடுச்சு. ஒரு நிமிஷத்துல நான் பேசின ஒரே ஒரு
பெரிய வாழ்வு கொடுத்துருச்சு ஐயா. நினைச்சா பகிரி எரியுது. சத்தியத்தை பேசுறப்போ குடிக்க கஞ்சி கிடையாது, படுக்க பாய் கிடையாது. ஒரு பொய்ய சொன்ன உடனே எனக்கு பாலும் பலகாரத்தையும் விட்டு பட்டு மித்திர படிப்பு வச்சுட்டாங்கய்யா. பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்ன காலத்துல வெட்ட வழியில வெயில கடந்து குசிங்கிட்டு இருந்தேன். ஒரு பொய்ய சொன்ன உடனே உடத்த போடுற மாதிரி ஐஸ்வரம்ல கொண்டாந்து போட்டு விட்டாங்கய்யா. சத்தியம் கொடுத்தது கண்ணீர், பொய் கொடுத்தது பன்னீர். பொய்க்கு மதிப்பு கொடுக்கிற இந்த உலகத்திலேயா நாங்க மெய் பேசி புழைக்க முடியும்? உண்மையை பேசித்தாயா ஆகணும். சத்தியத்தை பேசுறதுலதான் உண்மையான இன்பம் இருக்கு. அனுபவிச்சுட்டு சொல்லையா. உண்மையை பேசி பட்னி கிடந்த காலத்துல என் உள்ளத்துல இருந்த நிம்மதி ஒரு பொய் சொன்னதால கிடைச்ச இவ்வளவு பெரிய வாழ்க்கையில இல்லையா. இதுவும் ஒரு பழப்பா? எவ்வளவு பார்த்தாலும் பயமா இருக்குது. எந்த நிமிஷத்துல எவன் வருவானோ. இவன் வள்ளிக்கோட்டை மைனர் இல்ல, பூக்கார ஐயா கண்ணு பயங்கர உண்மையை புட்டு வச்சு விடுவானோன்னு என் மனசு கிடந்து புழுவா துடிக்குது. வேண்டாயா, வேண்டாம். இந்த சுகமும் வாடா, இப்படி பயமும் வாடா. நான் தைரியமா இருக்கணும். பட்டினி கிடந்து பல நாள் பழக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியலையா. ஐயோ, என்னவோ பண்ணுது, என் நெஞ்ச குத்துது, என் மண்டையை குடையுது. ஐயா, என் கடவுளே, நான் தெரியாதனமா பொய்யை சொல்லிவிட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிரு கடவுளே, என்ன மன்னிச்சிரு. நான் இனிமே உண்மையை தான் பேசுவேன், சத்தியமா போய் பேசவே மாட்டேன். இப்பவே போய் நான் எல்லார்ட்டையும் உண்மை சொல்லிடுறேன், உண்மை சொல்லிடுறேன். அம்மா, நான் பெரிய பொய்யை சொல்லிவிட்டேன்மா, என்ன மன்னிச்சிருமா. என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நீங்க என் உள்ளத்தை தொட்ட பிறகு நான் உங்க உடம்ப தொடுறது தவறல்ல. ஐயோ, நான் வள்ளிக்கோட்டை மைனர் இல்லம்மா. பூக்கார ஐயா கண்ணுங்கிறது எனக்கு தெரியும். தெரியுமா? நல்லா தெரியும். அம்மா, நீங்க ஆசைப்பட்டதும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வள்ளிக்கோட்டை மைனர் தானேம்மா? யார் சொன்னது? வள்ளிக்கோட்டை மைனருடைய பேரை என் காதால கேட்டேன், அவ்வளவுதான். உங்க திருவுருவத்தை என் கண்ணால பார்த்தேன். உங்க தூய உள்ளத்தை கண்டு என் உள்ளத்தை பறிகொடுத்தேன். கன்றாவிடா, உங்களுக்கு சனியா சரியாத்தான் பிடிச்சு போச்சு. கூட பிறந்த அக்காளுக்கும் தங்கச்சிக்கு சோறு போட கூட ரோக்கியது இல்லாம தடுமாறிட்டு கிடக்குறேன். உங்க அக்கா தங்கச்சி 2 பேரோட சோறு தண்ணி இல்லாம நானும் இருந்துட்டு போறேனே. இவங்க இருக்க இடம் இல்லாம ஊர் சத்திரத்துல ஒதுங்கி கிடக்குறாங்க. அந்த சத்திரத்திலே ஒதுங்கி இருக்க நானும் தயாராயிட்டா. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? இத பாருங்க, உங்களுக்காக எங்க அப்பாவை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே விரோதிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். நான் உயிரோடு இருக்கணுமா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க யாருங்கிற உண்மையே கொஞ்ச நாளைக்கு வெளியே சொல்லாம தான் இருக்கணும். சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா? என்ன இருந்தாலும் பணக்கார வீட்டுக்குள்ள பணக்கார வீட்டுக்குள்ள வேண்டாம். நீயா எல்லாம் இந்த பயல பத்தியா? ஏண்டா டேய், உன்னதாண்டா. சொல்லுங்க. அட பாவி, ராத்திரி அடிச்ச மழையிலயும் குளிர்லயும் இங்க விழுந்து கிடக்குறியே, எங்கேயாவது போய் தொலைறாடா. வள்ளிக்கோட்டை மேல பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்க. அதிர்ஷ்டக்கார பயடா நீ. பள்ளிக்கோட்டை மைனரை பார்க்கணும் தவம் கிடந்தியே, பாத்தியா? எங்க சின்னமா கூட சிங்கி குட்டி மாதிரி கார்ல போறாரு, அவர் தாண்டா மைனர். எப்படி?
உலகம் என்பது உள்ளமாகுமோ, உள்ளம் என்பது உலகமாகலாம். மீனில்லாமலே நீர் இருக்கலாம், நீரில்லாமலே மீன் இருக்குமோ, மீனில்லாமலே நீர் இருக்கலாம், நீரில்லாமலே மீன் இருக்குமோ, நான் இல்லாமலே நீ இருக்கலாம், நீ இல்லாமலே நான் இருக்கவோ. மலர்கள் என்பது மாலையாகலாம், மாலையான பின் மலர்களாகுமோ, உள்ளம் என்பது உலகமாகலாம். கடலுக்கு அலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும், மண்ணுக்கு மழை வேண்டும், என் மனதுக்கு நீ வேண்டும். கடலுக்கு அலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும், மண்ணுக்கு மழை வேண்டும், என் மனதுக்கு நீ வேண்டும். கடலுக்கு அலை வேண்டும். கண்ணுக்கு ஒளி வேண்டும், இன்ப கனவுக்கு நீ வேண்டும். கண்ணுக்கு ஒளி வேண்டும், இன்ப கனவுக்கு நீ வேண்டும். பெண்ணுக்கு எது வேண்டும், பெண்ணுக்கு எது வேண்டும், நல்ல பேரந்த துணை வேண்டும். கடலுக்கு அலை வேண்டும், என் கருத்துக்கு நீ வேண்டும். கடலுக்கு அலை வேண்டும். ஐயா, ஏன் அழுறீங்க? சொல்லுங்க, என்னது? ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கீங்க தெரியுமா? அம்மா, அம்மாடி, கொஞ்சம் கிட்டவா, கிட்டவா, வா, கிட்டவா. ஐயோ, ஜோடி பொறுத்து எவ்வளவு நல்லா இருக்குது. இப்ப நீங்க ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்து போட்ல மேந்துட்டு இருந்தீங்களே, அந்த போட்டு கவுந்து போட் இல்லாம தனியா நீங்க ரெண்டு பேரும் தண்ணியில மிதந்துருந்தா. இத நினைச்சு அழறீங்க? இல்ல, குடிக்க தண்ணி இல்லாம செத்து இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி இவ்வளவு தண்ணி குடிச்சு செத்தாங்க நான் கேள்விப்பட்டதில்லப்பா. இப்படி ஒரு பிறவி போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் செத்தாச்சு. ஏய்யா, நான் தான் உங்களோட திரும்ப வந்துடுறோம்ல, எதுக்கு அழுறீங்க? உள்ள நினைச்சு இல்லம்மா, இப்ப நான் அழுவுறது இவரை நினைச்சு. என்னையா? அப்பா கண்ணா, கண்ணா சொல்லுங்க, இவ்வளவு நல்லா இருக்கேடாப்பா, என்ன கதிக்கு ஆளா போறியாடா? பள்ளிக்கோட்டை மைனர்னு என் பேரை சொல்லிக்கிட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்துட்டு இருக்கிறியே. இரு, அனுபவி, வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த குட்டி வெளியாயிட்டா உன்னை எப்படி எல்லாம் உதப்பாருங்களோ, எங்கெல்லாம் நம்புவாருங்களோ. அட பாவி, புடிச்சு உதைக்கிறதுக்கு வசதியா டை வேற கட்டிருக்கேடா. பள்ளிக்கோட்டை மைனர் நீங்கதானுங்களா? அந்த பரிதாபத்துக்குரியவன் நானேதான். ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? இந்த ஆளு உன் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நானும் வந்துட்டேன். வந்த நீங்க ஏன் எங்க கிட்ட சொல்லல? எதுக்காக சொல்றது?
என் லட்சம் நிறைவேறி போச்சுக்கிற பூரிப்புல நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அது என்ன உங்க லட்சியம்? துக்கமும் துயரமும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல யாருக்காவது நன்மை செய்ய மாட்டோமான்னு என் உள்ளம் துடிச்சுக்கிட்டு இருக்குதுமா. என்னாலதான் யாருக்குமே எதையுமே நேரடியா செய்ய முடியல. என் பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தன் ஆனந்த வெள்ளத்துல இருக்கிறான்னா அதை கெடுக்கிறதுக்கு என் மனசு வருமாமா? ஐயா, உங்க பேரை சொல்லிக்கிட்டு நான் ஆனந்தமாவா இருக்கிறேன்? மனசார ஒரு பொய்ய சொல்லிவிட்டு மண்டை குத்துல எடுத்து செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா ஐயா, நான் எதுக்காக அந்த பொய்ய சொன்னங்கிறதுக்கு காரணங்களை சொல்றேன் கேளுங்க ஐயா. முதல் காரணம் என் உயிர் கோயிலான என் தங்கச்சி. ஏண்டி சின்ன பொண்ணு, இம்மாந்தரிய பட்டணத்துல உங்க அண்ணனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? இது ஆவாத காரியம்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா? நீ வா, பேசாம நம்ம ஊருக்கு திரும்பி போறோம். இருக்க, இப்ப நம்ம ஊருக்கு திரும்பி போய்த்தா என்ன பண்றது? இன்னும் 4 இடம் சுத்தி பார்த்தா அண்ணனை கண்டுபிடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. என்னால முடியாது, காலெல்லாம் வலிக்குது. ஐயோ அக்கா, என்னாடி நீ கொடி சுடுது, கைய கொளுத்துது? காலமெல்லாம் சத்தியத்தை பேசி அதனால நான் பல கொடுமைகளுக்கு ஆளானதோட ஏன் கூட பிறந்த கொடுமைக்காக எங்க அக்காவும் தங்கச்சி இவ்வளவு கஷ்டங்கள் படுறாங்களேங்கிறத நினைச்சு இனிமே பொய் பேசாத இந்த பாடு உலகத்துல வாழ முடியாதுங்கிற ஒரு வீடு ஏற்பட்டு என்னையும் மறந்து நான் தான் வள்ளிக்கோட்டை மைனர் ஒரு பொய்ய சொன்னேன். அந்த ஒரு பொய் சொன்னதை நினைச்சு நினைச்சு நான் அழுகிறேன். இன்னமும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். நிஜமா அழாதீங்க, அழாதீங்க. நீங்க 2 பேரும் அழாதீங்க. அழ வேண்டிய விஷயத்துக்கு அழாம அப்புறம் எப்ப அழகுது? அப்பா அப்பா, நீ அழாதப்பா. இந்த அழுகை என் ஒருத்தரோடவே போகட்டும். ஆனா இப்ப நீ சொன்ன கதையில எனக்கு ஒரு பெரிய தத்துவமே புரிஞ்சு போச்சு. உலகத்துல மனுஷன் பிறக்கும் போது தெய்வ பிறவியாத்தான் பிறக்கிறான். அவன் வளர வளர இந்த உலகமும் உலகத்தின் சூழ்நிலையும் அது இவனுக்கு கொடுக்கிற ஏமாற்றமும் எக்கச்சக்கமான கஷ்ட நஷ்டமுமா சேர்ந்து இவன் நெருக்கி தெய்வ பிறவையா பிறந்த மனுஷனை மிருகத்தனமா மாத்திடுதியா. இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவிகள் கண்ணீர் வடிக்கட்டும். இந்த பாவிகளை தாங்கிட்டு இருக்கிற இந்த உலகம் கண்ணீர் வடிக்கட்டும். இது 2 வடிக்குங்கிற வேளைக்கு சோறு வடிக்கும். இந்த படுபாவிகளின் சார்பாகவும் இந்த உலகத்தின் சார்பாகவும் இதோ நான் கண்ணீர் வடிக்கிறேன். அது சரி, சொல்லிட்டு வந்திய கதை அது என்னமா வெள்ளச்சாமி, வேலைச்சாமி, வீராசாமின்னு 3 சாமிகளை சொன்னீங்க. அந்த ஆசாமிங்க 3 பேரும் என் சொத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. ஆமாங்க, அவங்க உங்க சொத்துங்களை வச்சுக்கிட்டு தான் ஒரே ஆட்டி படிச்சுட்டு தெரியுறானுங்க. அதான் உலகம். ஊராஞ்சொத்த அனுபவிக்கிறான் தான் ஊர் ரொம்பக்கு போவான். இப்ப கார்ல பாத்திருக்கீல்ல, கார் சொந்தக்காரன் கூறி குறுக்கி மரியாதையா போவான். ஓசி சவாரி பண்றவன் 2 கையும் இண்டிகேட்டர் அளவுக்கு நீட்டிக்கிட்டு இப்படி போவான். இந்த மாதிரி பசங்களை நினைக்கும் போது அழுகாம என்ன பண்றது? அழாதீங்க. இந்த அழுகை எங்க நிக்க போ தங்கச்சி. சரி சரி, இப்ப நான் உங்க 2 பேருக்கு எதனாச்சும் நன்மை செஞ்சாகணும். என்ன செய்ய? அண்ணா, எங்க 2 பேருக்கு நீங்க தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஐயோ, எனக்கு மந்திரம் தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா புரோகிதரா மாதிரி இப்பவே முடிச்சிருப்பேன். இப்ப வேண்டாம். நீங்க யாருங்கிற உண்மையை கொஞ்ச நாளைக்கு வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி. நான் இருந்துருவேன். ஆனா தப்பி தவிர நான் இந்த உண்மையை வெளியே சொல்லிடுவனும், குட்டு உடைஞ்சு போயிடுமோங்கிற பயமும் சந்தேகமும் உங்களுக்கு சதா உறுத்திக்கிட்டே இருக்குமே. என்ன செய்யலாம்? தங்கச்சி, நான் செத்து போயிடுவேன். ஐயோ, நீங்க உயிரோடு இருந்து எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன். கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன். ஐயோ, இந்த ஆளு சரியில்லையே. மண்ட குத்தல், பொய்ய சொல்லிவிட்டேன் மண்ட குத்துதுங்கிறான். மண்டை வெடிச்சு உண்மையை சொல்லிவிட்டான்னா பழி எம்மேல வந்து சேரும். ஐயோ, நான் அழ மாட்டேன் சாந்தி. இனிமே நான் அழவே மாட்டேன். இந்த தைரியத்தோட எப்பவும் இருங்க. வள்ளிக்கோட்டை மைனர், உங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் எதிர்பாராத விதமா எங்க வீட்டுக்கே வாடகைக்கு வந்துட்டாங்க. நாம எப்ப வேணும்னாலும் அவங்க போய் சந்திக்கலாம். எந்த நிலைமை ஏற்பட்டாலும் சமாளிச்சுக்கலாம். நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. என்ன எப்ப எழுந்திருச்சாப்புல? படுத்தாதானே எந்திரிக்கிறதுக்கு. அப்பா விடிய விடிய தூங்கவே இல்லையா? தூக்கம் ஏறு, துக்கம் தான். சரிதான், பல்பொடியும் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பல்ல தொலைக்கிட்டு வந்து சேருங்க. இட்லி எத்துன்னு போட்டு தெம்பா உட்கார்ந்து அழலாம். என்ன இது, திருப்பதிக்கு போறவங்க மாதிரி கொடுங்க. உட்காருங்க.
உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனை பண்ற முகரைய பாரு. இப்படி இல்லாத ஆபத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டா கற்பனை பண்ணுவாங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் வரும்போது நினைச்சேன். மத்தவங்க கேட்டா சிரிக்கிற கற்பனைக்கு அழுகிறாளே, என்ன பொண்ணு இவ? என்னமா 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 அடு பெரியத பாருங்க. அடு பெரிய என்னமா என்னமா? ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? அடு பெரிய சமையல் பண்ணுவேன், வேற என்ன பண்ணுவேன்? என்னங்க நீங்க அடு பெரியதுல இந்த நெருப்பு கூடைய பிடிச்ச நெருப்பு அடுத்த விட்ட பிடிச்சு, அடுத்த விட்ட பிடிச்ச நெருப்பு அண்ட விட்ட பிடிச்சு, அண்ட விட்ட பிடிச்ச நெருப்பு தெருவ பிடிச்ச நெருப்பு ஒரே பிடிச்சு பத்தி எரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு கற்பனை பண்ணி பார்த்தேங்க. அழுகையா வருது. இதுவும் கற்பனையா? கற்பனைக்கு ஒரு அளவில்லை. அடுப்பு இருக்கிற நெருப்பு மேல இருக்கிற பாத்திரத்தையே பிடிக்கல, ஊரே பிடிக்க போதா? என்னங்க நீங்க திடீர்னு பிடிச்சிருச்சுன்னா? திடீர்னு பிடிச்சா கையெல்லாம் ஒண்ணு பூ வச்சிட்டு இருக்காரு, தண்ணியை ஊத்தி அணைக்கும். அடிச்சதாங்களா? என்ன மூச்சு விடுவாங்களா? எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஐயோ ஐயோ போதுமே. இப்படி பைத்தியாரமா கற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களோட ஜாக்கிரதையா இருக்குதுதான் என்ன பிரயோஜனம்? சீச்சி. என்னம்மா 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 தும்மலுமா? ஐயோ அழாதே. சளி பிடிச்சிருக்கு தும்முனே. சளி பிடிச்சிருக்கா? ஆமா. உங்களுக்கு சளி பிடிச்சதுக்கு ஏன் அழுகுற? ஐயோ இந்த சளி சாமானியமா விடாது. சின்ன பொண்ணு சளி ஜுரமா மாறி ஜுரம் ஜன்னியா மாறி நெஞ்சில கவத்தை கட்டி நீங்க சத்து போயிட்டீங்கன்னா என்ன தேடி வந்தாரா சாவே? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா நாலாகாலத்துல கொண்டு போய் வச்சுடு. சின்ன பொண்ணு வேண்டாம்மா. ஏம்மா இப்படி அழுகுற? நீ அழுகிறத பார்த்து என்னால பாத்துட்டு இருக்க முடியலப்பா. இது என்ன நியாயம்? நான் உங்களுக்கு என்ன, நீங்க சிரிக்க வேண்டியதானே? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நான் தான் உன் மேல உத்திரியே வச்சிட்டு இருக்கிறேன். நீ அழகிறத பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? என்னென்னமோ பண்ணுது. அப்படி என்ன பண்ணுது சொல்லுங்க. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதம்மா. கட்டட்டும். நீ தேம்பி அழுகையில என் தேகமெல்லாம் நடுங்குதம்மா. நடுக்கட்டும். ஐயோ நீ மூக்கை சிந்துகிற என் மூச்சை அடைக்குதம்மா. அடைக்கட்டும். அடைக்கணுமா? நாம சந்திச்சு எத்தனை நாள் ஆகுது? 2 நாள் ஆகுது. இதுக்குள்ளேயே நான் அழுதா உங்க தேகம் நடுங்குது, மூச்சு அடைக்குது இல்ல? இந்த 2 நாள் பழக்கத்துக்கே இப்படின்னா உங்களை 300 நாள் சுமந்து பெத்து இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்த அந்த தாய் நீங்க காலமெல்லாம் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து எப்படி கலங்கி இருப்பா? ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் நீங்க உருகிறத பார்த்து எப்படி எப்படி எல்லாம் அந்த தாய் உள்ள துடிச்சிருக்கும். இதையெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? இப்ப நான் பண்ணின கற்பனை எல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு சொன்னீங்களே, இத்தனை நாள் நீங்க பண்ணின கற்பனையில என்ன புத்திசாலித்தனம் நடந்தது? நீங்க என்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் அப்படியே திருப்பி செஞ்சேன். இந்த 2 நாள் பழக்கத்துல ஏற்பட்ட பாசமே உங்களை இந்த பாடுபடுத்தினா வாழ்க்கை பூராவும் உங்களோட வாழ போறாளே ஒருத்தி, அவளுக்கு உங்க மேல பாசம் இருக்காதுன்னு உங்க நினைப்பா? நீங்க தொட்டதுக்கெல்லாம் அழுகிறத பார்த்து அவ துடிக்காம இருக்கணுங்கிறதா உங்க முடிவா? என்ன நியாயம்? நினைச்சு பாருங்க. என்ன அப்படியே நின்ட்டாப்ல? புரிஞ்சு போச்சுமா சின்ன பொண்ணு, எனக்கு புரிஞ்சு போச்சுமா. இதனால் வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னுடைய கண்ணீர் என்னோடவே போயிடும்னு நினைச்சேன். ஆனா நான் அழறத பார்த்து எத்தனை பேர் அழுதுருக்காங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நம்முடைய கண்ணீர் மத்தவன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு உதவணுமே தவிர சும்மா இருக்கிற மணி தூண்டி விட்டு அழ வைக்க கூடாதுமா. நான் என் கண்ணீரை வீணாக்கிட்டேன். மனிதனுடைய கண்ணீர் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா? புத்தருடைய சில சொட்டு கண்ணீர் பொறுமையான பெரிய மதத்தையே ஸ்தாபனம் பண்ண உதவி இருக்கு. மகாத்மா காந்தி அடிகளுடைய கண்ணீர் எவ்வளவு பெரிய நாட்டுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போவானே நம்மள வரைக்கே வருவோம். சில பெண்களுடைய 2 சொட்டு கண்ணீர் எங்கேயோ இருக்கிற ஜவுளி கடையும் நகைக்கடையும் அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்குது. ஆனா என்னுடைய கண்ணீர் எனக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுமா. ஐயோ பாவம் அழுதுகிட்டு வர்றானே அப்படின்னு மத்தவங்க என்ன பார்த்து அனுதாபப்படுறது போய் அழுமூஞ்சி போய் வரானே அப்படின்னு ஆத்திரப்பட முடியாத இடத்துக்கிட்டனே. சின்ன பொண்ணு, இந்த தவற புரிய வச்சது நீ, கலங்கி என் கண்களை தொடங்க வச்சது நீ. இனிமேல் ஆட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி அழப்போறது இல்ல.
சிரிப்பேன், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே வாழ்வேன், சிரிச்ச முகத்தோடவே சாவேன். ஆமா, சின்ன மணிமா, ஜிச்சு வச்சா, ரத்னகோட், ஜிக்கு, யாரவே மைனர் வார்டு செக்ரட்டரியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன அங்கே நின்னுக்கிட்டு, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லைங்க, மைனர் வள்ளிக்கோட்டை விட்டு இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுதே. இப்போ எப்படி இருக்காரு, அவர் குணத்துல ஏதாவது மாறுதல் இருக்கா, எல்லா விஷயத்தையும் நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வான்னு அவங்க சாப்பிடாரு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அவரோட குணம் அடியோட மாறி போச்சுங்க. ஒரே ஆனந்தம் போங்க. அவரை நினைச்சா இப்ப எனக்கு சிரிப்பு. நீங்க சிரிக்கிறது இருக்கட்டுங்க, அவர் சிரிக்கிறாரா இல்லையா நான் பார்க்க வேணாமா? சிரிக்கிறார், நான் பார்த்தேன், போய் சொல்லுங்க. அது எப்படிங்க, நானே நேரடியா பார்த்தா அவர்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி வாங்க. என்னப்பா அடடே செக்ரட்டரி சார் வந்திருக்காரா? ஆமாம்மா, அவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமோ? மைனர் வாழ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாரா அப்படிங்கறத நேர்ல போய் பார்த்துட்டு வர சொல்லி மைனரோட அப்பா இவர் அனுப்பிச்சிருக்கிறார். இவரும் புடிவாதமா பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியாப்பா? வாங்களே பாப்போம். வாங்க வாங்க. அப்பா, மைனர் வால் இப்பதான் பாத்ரூம்குள்ள போயிருக்காரு. அவர் வெளியே வர எப்படி 1 மணி நேரமாவது ஆகும். நோ நோ நோ, மைனர் சார் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் நிதானமா இங்க இருந்து அவரை பார்த்து போறேன். பின்ன என்னம்மா, ரெடி ஆனோன்னு சொல்லு. சரிப்பா. பெரிய ஆபத்து என்ன என்ன அவர் சொல்ல இட்டி விழுந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, நான் வந்து கதவு திறக்கிற வரைக்கும் நீங்க வெளியே வரக்கூடாது. ஏன் சாமி நீ இவ்வளவு பதட்டப்படுற? நிதானமா தான் சொல்ல கேட்போம். என்ன சார், பாத்ரூம்ல இருந்து 1 ஹவர்ல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க சொல்லிட்டு போய் 2 மணி நேரத்துக்கு மேல போகுது. எங்க சார் மைனரு? ஆமா சார், வாட்ச பார்த்துதான் உங்களுக்கு நேரம் போற தெரியுது. வாட்ச பார்க்காமலே என் நேரம் எப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன பண்றது, வாங்க நேர்லயே போய் பாத்துருவோம் எப்படித்தான் இருக்காரு. என்னம்மா இது, மைனர் வாழ் என்னமோ 1 மணி நேரத்துல வருவான்னு சொன்னேன், சொல்லிட்டு போய் 1.5 மணி நேரம் ஆகுது. பாத்ரூம்ல அப்படி என்னதான் பண்றாரு? நல்லா இருக்கு, அவர் ரெடி ஆகி 1 மணி நேரம் ஆச்சு. நல்ல கதையா போச்சு, நீ வந்து சொல்லுவேன்ல, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க 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 வாங்கப்பா, இங்க வாங்க. மைனர் வாழ் எங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி செக்ரட்டரி தனியா பேசணுமா, அதனால செக்ரட்டரிய தவிர வேற யாரும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னாரு. என்ன கூட கல்யாணத்தை பத்தி செக்ரட்டரி கிட்ட தனியா பேசணுமாமா? ஆமாப்பா. பேசட்டும் பேசட்டும். இந்த வாரம் நாம தெருவையே தாண்டி போயிடுவோம். செக்ரட்டரி மாதிரி இருக்கிறேன், அப்புறம் நிக்கலையா உனக்கு சில என்ன ஆச்சு? என்னால நம்பவே முடியல சார். ஏயா ஏயா சார், அழுக மயமா இருந்த நீங்க இப்படி ஆனந்தமயமா மாறி போட்டீங்களே சார், என்னால நம்பவே முடியல சார். ஏயா அழுகணும்? இந்த மாதிரியா அழுகிறதோ சிரிக்கிறதோ நம்ம வேலைதான் இருக்கு, வெளியே ஒண்ணுமே கிடையாதுயா. இந்த மாதிரி நீ உலகத்தை பசுமையா பாக்கணுமா, ஒரு பச்சை கண்ணாடி மாட்டிக்கியா போதும், பச்சையா தெரியும். அதுக்காக பச்சை பெயிண்ட் தூக்கிட்டு உலகம் பூரா அடிச்சுட்டு இருக்காரு. பாரதி என்ன சொன்னாரு? எத்தனை கோடி இன்பம் படைத்தா இறைவார். இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தையும் அவர் இன்பமயமா பாத்திருக்காருயா. அதை விடு, வள்ளுவர் என்ன சொன்னாரு? இடுக்கல் வருங்கால் நகுகன்னாரு, தெரியுமா? நீ கான்வென்ட் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இடைஞ்சல் வரும்போதே சிரினாரியா, சும்மா தான் இருக்க, சிரிப்பு சொல்லையா? ஒண்ணு சொல்றேன், பச்சை மிளகாயோ இஞ்சியோ பட்டாலுடைய மனுஷன் கண்ணு கலங்கப்படாது. இதான் என்னுடைய பிரின்சிபல். இந்த நிலைமையில உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா எப்படி புடிச்சு போடுவாங்க தெரியுமா சார்? எப்ப சார் வள்ளிக்கோட்டைக்கு வர போறீங்க? வர நான் வரது இருக்கட்டும், முதல்ல அவங்கள வர சொல்லியா? நீங்க எங்க சார் இருப்பீங்க? எங்கெங்கெல்லாம் சிரிப்பு சத்தம் கேட்குதோ அங்கெங்கெல்லாம் நான் இருப்பேன், வைத்தியகார ஆஸ்பத்திரி தவிர. செக்ரட்டரி, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் கல்யாணம் முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. நான் கல்யாணம் தானே கட்டிக்கிறேன்னு சொன்னேன், உண்மையா கட்டிக்கிறேன்னு சொன்னேன், போய் சொல்லியா? வள்ளிக்கோட்டை பரம்பரையே உங்களுக்கு கடவுப்பட்டிருக்கு சார். அழுக மயமா இருந்த எங்க மைனரை இப்படி ஆனந்தமயமா மாத்துறீங்க சார். எனக்கு நில கூடல சார். இந்த சந்தோஷமான நியூஸ் உடனே போயிட்டு போய் நான் சொல்றேன். வரேன் சார். இந்த ஆளு சொல்ற மாதிரி மைனர் என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்கலையே. சரி, போய் என்னதான் பாத்துருவோம். மைனவா மைனவா, என்ன ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம், ஒரே சிரிப்பு. ஆமா, செக்ரட்டரி அப்படி சிரிச்சீங்களாமே, நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? என்கிட்ட ஒரு நாள் கூட சிரிக்கலையே. ஆமா, அதுல வேற உடனடியாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னீங்களாமே. உங்க
போறாரு, அவர் அப்படியே பூரிச்சு போறாரு. என் லட்சியமே நிறைவேறி போச்சு. நல்லா சிரிக்கிறீங்க, இதை ஏன் மறைச்சு வச்சிருந்தீங்க? சிரிச்சுக்கிட்டே இருங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு போங்கப்பா. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்ன. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சாந்தி, சாந்தி, நீ ரொம்ப கெட்டிக்காரி சாந்தி, நல்ல புத்திசாலி. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன தப்பிக்க வச்சுட்டு, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்து சாந்தி. சாந்தி வேண்டியது அப்பா மைனர் திடீர்னு உத்தேசமே இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேன்ப்பா, வெளியே வர வேண்டாமா? அப்பா நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வந்த வழியாவே போங்க. சார் மைதனை பார்த்து சார் என்னால நம்பவே முடியல சார். ஆளே தரகுயா மாறி போட்டார் சார். ஒரே ஆனந்தமயமா இருக்காரு. வாங்க இப்ப பையனை பார்த்துட்டு வருவாங்க. பேசவர் ஏன் இப்படி ஆடுறேன்? ஐயா இனிமே அவன் அழவே மாட்டான்ல. இனிமே எந்த சக்தியினாலையும் அவன் அழ வைக்க முடியாது சார். பாப்போம். சார் என்ன சார்? நன்றி சார். கொண்டா கொண்டா தந்தி இந்தா. மைனர்வாளோட தாப்பனா இருக்கு, உடம்புக்கே சௌரியம் இல்லையா? நம்ம ஒரு நல்ல டாக்டரா போட்டு உடனே புறப்படணும். ஐயோ அப்பா, உண்மையிலே அவருக்கு சீரியஸா இருந்தா செக்ரட்டரி இங்க வந்தப்ப சொல்லி இருக்க மாட்டாரா? இத பாருங்கப்பா, மைனர் வாழ் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? அவங்க அப்பா அவரை பாக்கணும்னு தோணி இருக்கும், அதனால இப்படி ஒரு தந்தி கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் நாம ஒரு நல்ல டாக்டர் கூட்டிக்கிட்டு உடனே போய் ஆகணும். இந்தா பேசாம வா. ஐயோ நீங்க இருங்கப்பா, நாங்க 2 பேரும் முன்னால போறோம். அங்க போய் அங்க அப்பாவுக்கு சீரியஸா இருந்தா உங்களுக்கு தந்தி கொடுக்குறோம். நீங்க நல்ல டாக்டரை பார்த்து கூட்டிட்டு வாங்களே. நீங்க வாங்க மைனர் வாழ். ஓ சின்ன முடிவா ஜிச்சு வச்சான் ரத்ன கோட் இல்ல ஜிக்கு. சின்ன பொண்ணு தாலி கட்டலாம் பார்த்தா நீ என்ன டைய கட்டிட்டு உட்கார்ந்துருக்குற? நானா வேணாங்கிற அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கேட்டுக்கீங்க. ஏன் கழுத்துறியா? எங்க கழுத்துல? ஏன் உங்க அண்ணன் வேணான்றதாரா? என்னங்க நீங்க, எங்க அண்ணன் மாதிரி யாருக்குமே அண்ணன் இருக்க முடியாது. நான் என்ன சொன்னாலும் தெரியுமா செஞ்சுக்கமா அப்படி சொல்லிடும். சின்ன முடிவா ஜிச்சு வச்சா ரத்ன கோட் தந்தி என்னங்க எல்லாம் சேர்ந்தாங்க. தப்பு நம்ம எழுதுறீங்க வைனரியா? தப்பு இல்லையாம இல்ல, அண்ணனே சொல்லிட்டாரு எழுந்திருக்கிறது. வாங்க என்னங்க உங்க அப்பா சீரியஸா இருக்காருன்னு செக்ரட்டரி தந்தி கொடுத்திருக்காரு. செக்ரட்டரி தந்தி கொடுத்திருக்கானா? இப்ப அவன் எங்க அப்பா கிட்ட இல்லையா? தபால் ஆபீஸ்ல வேலை பாக்குறான். நாங்க இந்த நேரத்துல போய் விளையாடிக்கிட்டு அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு தந்தி கொடுத்திருக்காங்க. எங்க அப்பா தானே மோசமா தான் இருக்கும். 64 வருஷத்துக்கு முத்தன மாடல், மாத்த வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தியாச்சு. அது ஒரு காயலாங்கடை. அதை விடுங்க, வந்தவங்க 2 பேசிட்டீங்களே. சின்ன பொண்ணு போடு, உள்ள போய் சக்கரை பொங்கல் கொண்டா ஒரு புடி புடிச்சிட்டு புறப்படுவோம். ஒப்பரானே உங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கான். அதனாலதான் சொல்றேன், அவரால் திக்க முடியாது, நம்ம தின்னுட்டு போவோம்னு. கடைசி நேரத்துல உங்க முகத்தை பாக்கணும்னு என்னமா துடிச்சிட்டு இருக்காரு. புறப்படுங்க. வழியில ஒண்ணு கிடைக்காது போவோம். செல்லமா நீயும் வா, வரும்போது பொங்கலோட வா. திங்க போங்க. வாங்க. வெரி குட். பாத்தியா, எங்க அப்பாவை தார வாத்துட்டேன். இனிமே ஒரு பல்லு விளக்க வேண்டியதிலே குளிக்க வேண்டியதிலே சேஃப். வந்துட்டியாடா? உங்க அப்பா போயிட்டாருடா. வெரி குட். அட கண்ணஞ்சுக்காரா, உன்னை பெத்த அப்பா போயிட்டாருடா. செத்த அப்பாவை பார்த்து பெத்த அப்பாங்கிற வேற சும்மா புலமாத. அப்பா ஆயி அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் போனம் தான். வெளியே வரும்போது என்ன தெரியுமா கேட்டான்? பணத்தை எப்ப எடுக்க போறீங்கன்னா, அப்பாவை எப்ப எடுக்க போறீங்கன்னு சொல்லல. அப்பா என்னமா அது? சாகும் போது சவக்கலை வரும்னு சொல்லுவாங்க. அப்பா முகம் என்ன செத்ததுக்கு அப்புறம் தவக்கலையா இருக்கு? என்ன பேசுற? ஐயோ ஐயோ ஐயோ, அங்க பாருமா, ஏரோப்ளேன்ல போற மாதிரி எவ்வளவு ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு பத்தியா? வாய மூடுற. உனக்கு கொஞ்சம் கூட துக்கம் இல்லையாடா? நான் எதுக்கு துக்கப்படணும்? துக்கப்படுற விஷயமா அது? அப்பாவுக்கு என்ன குறை? பணக்காரனா பிறந்தாரு, பணக்காரனா வளர்ந்தாரு, பணக்காரனாவே போயிட்டு இருக்காரு. 65 வருஷம் ஆட்டம் க்ளோஸ். எந்திரிக்காத, செத்தாச்சு படு. எல்லாம்
உனக்காகத்தான் என் கண்டு. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும்பா. என்ன பாத்துட்டு வர சொல்லி அந்த ஓட்டவாய் செக்ரட்டரி கிட்ட அடிச்சீங்கல்ல, நான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா எனக்கு தெரியும் நீங்க 100 வருஷத்துக்கு சாக முடியாதுன்னு. அது மாத்திரம் இல்ல, இப்ப வரும்போது அதே ஓட்டவாய் செக்ரட்டரி வெளியே நின்னுட்டு என்ன தெரியுமா சொன்னா, நீங்க உள்ள போங்க, அவர் இன்னும் போகல, இருந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க சிரிக்கிறீங்களா இல்லையாங்கிறத சோதிக்கிறதுக்காக தான் சமமா கிடக்குறாருன்னு. அது தெரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஒண்ணு சொல்றேன், நீங்க நிஜமா செத்தா கூட நான் ஆளமாட்டேன் தெரியுமா? என்னடா இப்படி மாறி போயிட்டு கன்னத்துல கை வைக்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு. ஒண்ணு சொல்றேன், இந்த வீட்டுல இனிமே என்ன துயரம் வந்தாலும் சரி சோக போசே வரக்கூடாது. கையுங்காலம் அது இருக்க வேண்டிய இடத்துல ஸ்டெடியா இருக்கணும். எந்த இடத்துக்கு சப்போர்ட் போக கூடாது. ஐயோ 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 என்ன ஐயோ என்ன ஆனந்தத்துல சொல்றேன்டா. ஆனந்தம் வந்தா ஆஹா சொல்லுங்க. ஏன் ஐயோ சொல்றீங்க? சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, உனக்கு நான் என்னைய கைவாரிச்சு எப்பறேன். உன் பொண்ணை கொண்டு என் பிள்ளை குணத்தை மாத்தி விட்டியே. அப்பா குணத்தை மாத்திரம் நம்ம பொண்ணுதான், ஆனா சிதம்பரம் பிள்ளையுடைய பொண்ணு இல்ல. இல்ல என்ன பொண்ணு? சின்ன பொண்ணு. இந்த பொண்ணு யாருடா இந்த பொண்ணு? சின்ன வடிவா ஜிஜி பஜா இல்லு விட்ட ரத்ன கோட் இல்ல ஜிக்கு செய்வது என் பிள்ளை குணத்தை மாத்திர செய்வது உனக்கு என்ன வரும்? என் உயிரை வேணாலும் தர்றேன். அப்பா இந்த பொண்ணுக்காக வேண்டி நீங்க என்ன வேணா செய்வீங்கல்ல? அதான் உயிரை தர்றேன்னு சொல்றேன். இப்ப கொடுத்த மாதிரியா? இந்த பாருங்கப்பா, இவர்தான் இந்த பொண்ணுடைய அண்ணன். சிதம்பரம் பிள்ளையுடைய பொண்ணுன்னு சொன்னீங்களே, அது அதல்ல இது. இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? அது எப்படி முடியும்? சிதம்பரம் உள்ள தன்பாக உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கா. அப்பா சிதம்பரம் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் உங்க மகன் நான் அல்ல, இதோ இவர்தான். எப்படி? ஐயோ அது பெரிய கடை, உங்களை தவிர பாக்கி எல்லாருக்குமே தெரியும். இந்த பாருங்க, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவருக்கு அப்புறம் நீங்க இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பீங்களா இல்லையா? முடிச்சு வைக்கிறேன். குடு தந்திய கொடுக்கிறேன். சிதம்பரம் பிள்ளைக்கு குடு கொடுக்கிறேன். எப்படி தெரியும்? சரி, நேத்தான சீரியஸ் தந்தி வந்தது, அடுத்தாப்புல தந்தி வந்தா என்ன அர்த்தம்? வேற சொந்தக்கார பையனுக்கு சொத்துக்காக ஊறதுக்கு முன்னாடி நாம மூத்து சாவி கொத்த கைப்பற்ற வந்த தந்திய பிரிச்சு பார்த்து என்ன ஏதுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்காம கயறே பிரிச்சு பாருங்க. கொண்ட பெரிய தந்தி, இதை பிரிக்க முடியாதா? கல்யாணம் இல்ல தந்திய கொடுத்துட்டான் பாவி. அதுக்கு ஏன் பாவி? கிழமை ஆவிய விட்டான்னா சாவி வரும்னு நினைச்சேன். சரி கழுத போட்டு, மைனர் தான் நம்ம கையில இருக்கானே. ஆமா என்ன இது? பள்ளிக்கோட்டை மைனருடைய கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா இப்படி சிம்பிளா பத்திரிக்கை கூட அனுப்பாம ஆள் மூலமா சொல்லி அனுப்பிச்சிட்டு எனக்குலாம் நம்பிக்கையே கிடையாது. அப்படி இல்லையே, இந்த கல்யாணம் திருதுப்பு முடிவாச்சு. அதனால ஆடம்பரம் ஒண்ணு வேண்டாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு கல்யாணத்தை சிம்பிளா முடியான்னு மைனர் சொல்லிட்டாரு. மைனரே சொல்லிட்டாரா? அப்ப சரி சரி, இது ஒன்றே சார். கல்யாணம் தான் சிம்பிளா தவிர சாப்பாடு வகையில தாராளமா இருக்கும். அதெல்லாம் கிராண்டா செஞ்சிருக்கேன் சார். வெரி குட். ஓ சம்பந்தி வேலை வரணும் வரணும் வரணும். பிள்ளைவாள் பிள்ளைவாள் பிள்ளைவாள். என்னையே நான் நம்ப முடியலையே. மாங்கோட்டையை நட்டு மாஞ்செடிய வரவழைக்கிற வித்தக்கார மாதிரில வேலை செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் வித்தியை பாத்தீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்க, உங்க பொண்ணுகளுக்கு என் பையன் தாலியை கட்டியிருப்பான். என்ன ஏன் பொண்ணா உங்க பையங்களுக்கு தாலியை கட்ட போகுது? எல்லாம் எதிர்பார்ப்பதுதான்களே. நீங்க எதிர்பார்த்ததும் நடக்க போகுது, எதிர்பாராத சிலரும் நடக்க போகுது. நடக்கட்டும் நடக்கட்டும், அமோகமா நடக்கட்டும். இங்க பாருங்க பிள்ளைவா, அந்த ஆனந்தத்தை பாருங்களேன். நீங்க பெத்த பிள்ளையோட என் பொண்ணு மனக்கோலத்துல வர்றத பார்த்தா என் நெஞ்சே செதறிடும். சேர்த்து பிடிங்க, செதற விடாதீங்க. விடல விடல விடல. ஆமா ஏங்க, இந்த ஜோடி யாருங்க? எல்லாம் நம்ம பிள்ளைங்கதான். செய்யறதா ஈரமே 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு. நடத்துங்க நடத்துங்க. ஆனா நம்ம பொண்ணு கல்யாணம் கொஞ்சம் பிரைட்டா தெரியட்டும். கண்டா கிட்டு போச்சு, நம்ம ஒரு பூக்காரமே ஐயா கண்டு தானே. ஆமாண்டா, அவ மாதிரியே தான் தெரியுது. மாதிரியன் அவனே தானே. அங்க பாருங்க, வள்ளிக்கோட்டை மைனர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, அது யாருன்னு தெரியுதா? மைனர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஐயா கண்ண போய் தங்கச்சிடா. இப்ப புரியுதானே? இவங்க யாருன்னு புரிஞ்சு போச்சுடா. ஆனா சிதம்பரம் பிள்ளை கிட்ட மைனருடைய தகப்பனாரு, நீங்க கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருப்பான்னு சொன்னாங்க. இப்ப நடனா மைனர் பக்கத்துல இந்த குட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காடா. இதுதானடா என்னன்னு புரியல. நாம மட்டும் இல்லைன்னு சிதம்பரம் பிள்ளையும் புரியாமத்தான் நிக்கிறாரு. இங்க என்னமோ நடக்குதுடா. எதுவா சிதம்பரம் பிள்ளை கிளறல? கிளறேன். கிளறி விட்டு அந்த பழைய பொழப்ப நாரடிக்கிறமா இல்லையான்னு பாரு. என்னங்க, உங்க பொண்ண யாருக்கு கொடுக்க போறீங்க?
வள்ளிக்கோட்டை மைனருக்கு குடிகட்ட இவங்க 2 பேர்ல யாரு வள்ளிக்கோட்டை மைனருங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நல்ல ஆளியா, என் பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் தான் மைனர். ஐயோ சிதம்பரம் பிள்ளை, மோசம் போயிட்டீங்க, மோசம் போயிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எங்க கிராமத்து பூக்கார ஐயா கண். நான் கழுவி போயிடியா? அட கன்றாவியே, அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவர் தான் மைனர். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு இந்த வெறும்பையலோட தங்கச்சி. நல்லா பாருங்க. யாரு உங்க தங்கச்சி எங்க அண்ணன். தங்கச்சி எங்க அண்ணன். என்ன சிதம்பரம் பிள்ளை, என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? தாலி கட்டுறதுக்குள்ள சீக்கிரம் தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கல்யாணத்துக்கு வந்திருந்த கூட்டத்தை கேட்டு பாருங்க. இல்ல இங்க நின்னபடியே டேய் ஐயா கண்ணு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு பாருங்க. டேய் ஐயா கண்ணு, பாத்தீங்களா? அயோக்கிய பயல. ரவுடி திரமணம் பண்ற பாடப்படி. இவனை போய் சாட்சி சொல்ல சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டா, அது அப்புறமா விசாரிக்கணும். ஓரமான என்னையா சொல்ற? நான் தாயா வள்ளிக்கோட்டை பையனர், இவன் தாயா ஐயா கண்ணு. என்ன பண்ணுங்கிறப்போ என்னவா? என்ன ஏமாத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை குட்டிச்சோராக திட்டம் போட்ட இவனை லேச விட மாட்டேன். அவன் எதுக்காக அவனை ஏமாத்தனா? என்கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறது. அப்படி வா வலிக்கு. நான் தானே என் வள்ளிக்கோட்டை மைனர். ஆமா. இந்த முகத்தை நீ முன்னால பாத்துருக்கியா? இல்ல. முகத்தையே பார்த்ததில்ல. உன் மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன். அது எதுக்கு? எங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறது. பரம்பரை பணக்கார வம்சத்துல பிறந்த உனக்கே பணத்தோட பணம் சேர்க்கணுங்கிற வெறி இருக்கும் போது, பசியினாலும் பட்னியினாலும் தினசரி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏழைக்கு பணத்து மேல ஆசை வர்றதுல என்னையா தப்பு? ஏயா பணத்து மேல ஆசைப்படுறதுக்கு கூட பணக்காரனான உனக்குத்தான் உரிமை உண்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? இது உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? இந்த குணம் இருக்குதே, பண வெறி பிடிச்ச பாவிகளுக்கே உண்டான ஸ்பெஷல் அல்பத்தனம். இதையெல்லாம் நான் கேட்க தயாராய். எல்லாரும் சேர்ந்து என்ன சதி பண்ணு. எது எப்படி இருந்தாலும் இந்த பெனாலி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க நான் தயாராய். வேண்டாயா? கொடுக்க வேணாயா? இப்ப கூட மோசம் போயிட்ட. உன் பொண்ணை எனக்கு கொடுப்பியா? அதுக்கு என்ன ஆட்சேபம்? ஏன் என்ன காரணம்? நீங்க வள்ளிக்கோட்டை மைனருங்கிற காரணம். இந்த ஆளை என்ன பண்ணலாம் இப்போ? யோ, பணக்காரனுக்கு யோகிய தர வேற என்னையா இருக்கு எனக்கு? நான் என்ன கலைஞனா, அறிஞனா, இல்ல காதல் மன்னனா? ஏயா என்ன யோகியதை இருக்கு எனக்கு பொண்ணை கொடுக்க வர்ற? எனக்கு சொந்தக்காரங்க ஒரு யோகியதை போதாதா? அது போதுங்கிற? ஆமா. அந்த யோகியதை வச்சு எனக்கு பொண்ணை கொடுப்பேன். ஆமா. பேச்சு மாற மாட்டியா? சத்தியமா மாற மாட்டேன். அத்தனை பேரும் கேட்டுருக்காங்க. யோ யோ, உன்னை தெரியும் ஐயா, இந்த மாதிரி தகராறு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதாயா நேற்று சாயங்காலமே சொத்து பூராச்சி ஐயா கண்ணு பேர்ல மாற்றி எழுதி வச்சிருக்கிறேன். இனிமே வள்ளிக்கோட்டைக்கு சட்டபூர்வமான வார்த்தை ஐயா கண்ணு. நான் வெறும் ஆள்தாயா. ஆனா உன் சொந்தக்காரன் அந்த யோகியதை வச்சு பொண்ணு கொடுக்குறியா? குடியா? யோசிக்கும். என்னையா முதல்ல தர்றேன் என்ன? இப்ப யோசிக்கணுங்கிற கொஞ்ச நேரம் போனா முடியாது நடுவேன். அல்ப புத்தி காமிச்சு இல்ல. இதெல்லாம் என்னங்க வெட்டி பேச்சு? நடக்கிற காரியமா? இத்தனை சொத்தை மாத்திடுறதுன்னா அவ்வளவு லேசா இருக்கா? உங்க அப்பா சம்மதிப்பாரா? நிறுத்திய என்ன சொத்து? சொத்து. இத்தனை சொத்துக்கள்லையும் அடைய முடியாத ஒரு பெரிய இன்பத்தை என் பையனுடைய ஒரு சிரிப்பு அடையும். இத்தனை சொத்துக்களும் சரி, என் பையனுடைய ஒரு சிரிப்பு சரி. யோ, என் பையன் சொன்னதெல்லாம் நீ நம்பலையா? இந்த ஐயா உயிர் படிச்சு பாரியா? அட வாங்கியா? வருத்தப்பட்டு தர்றேன் நினைக்கிறியா? தர்றேன். சிதம்பரம் இல்ல, இனிமே என்னுடைய ஆனந்தம் எப்படி இருக்கு தெரியுமா? இனிமேல் என்னுடைய ஆனந்தம் சிதம்பரம் பிள்ளை பரம்பரை பணக்காரன் சொல்றேன். சொத்துல இல்ல ஆனந்தம். அங்க பாரி அவன் பொண்ணு. சிதம்பரம் பிள்ளை என்ன ஆச்சு உனக்கு? ஏன் சொத்த கையில வச்சுட்டு அழுத்து நிக்கிற? அங்க பாரி அவன் மகளை பரம ஏழை பக்கத்துல நின்றுட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்குது. உன் மகளை பார்த்தா திருந்தையா அலையறியா? பணம் பணம்னு பேயா? அந்த பணத்துக்கு என்னைக்காவது நிரந்தரமான மதிப்பு மரியாதை இருந்திருக்குதா? யோ, 3 மாசத்துக்கு முன்னால ரூபாய்க்கு மதிப்பு இன்னைக்கு இல்லையா? ஆனா நாங்க சொல்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள மதிப்பை இதுவரைக்கும் குறைக்கிறதுக்கு எந்த சர்வாதிகாரியும் பிறக்க முடியாதுயா. நல்லா சிந்தனை பண்ணி. யோ சிதம்பரம் இல்ல, கட்டிட்டு அழுகுறியா பணம்? அந்த பணம் சிரிக்காது, சிந்திக்காது, பேசாது. அது செய்யற வேலையே வேற. யோ சிதம்பரம் புள்ள, உன்னை போல உழைக்காம ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாம குறுக்கு வெள்ள திடீர் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான் பாரு. அதாயா பொண்ணை கொடுத்து வள்ளிக்கோட்டை சொத்து பூராத்தையும் கொண்டு போன நினைக்கிற பாரு. அந்த நினைப்புள்ள உருடைய உலகம் ரொம்ப பெருசியா. அது ஏன் பெருசா இருக்கு? அங்க உழைப்புக்கு பதிலா நய வஞ்சகம் இருக்கும், பாசத்துக்கு பதிலா பச்சை துரோகம் இருக்கும், அன்புக்கு பதிலா அயோக்கியத்தனம் தாயா இருக்கும்.
ஆனா அன்பு உலகம் இருக்குதே தனக்கென வாழா உலகம். எங்க உலகம் யாது? சின்ன உலகம், சின்னஞ்சிறு உலகம். வரியா அங்க உலகத்துக்கு? நாங்க வரமாட்டோம் உங்க உலகத்துக்கு. நாங்க இல்லையா, நீ பெத்த மகளே அங்க வரமாட்டா. ஏன்னா அது எங்க தலைமுறையை சேர்ந்தது. சொல்லியா? எது உங்க உலகம்? சொல்லையா? சின்னஞ்சிறு உலகத்துல என்ன இருக்கணும்? சிரிப்பு தான் இருக்கணும். வேற என்னமா இருக்குது? சிரிப்பு வரும். எப்படி? சின்ன புண்ணியமா சின்னி முடியுமா? இல்லு பெட்டு இல்ல